இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையமாக உங்கள் மத்தியில் கடந்து வர தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக தேவனை அதிகமாக தோத்தரிக்கிறேன். எனக்கு அறிமுகப்படுத்தின பிரதர் சண்முகம் அவருக்கு இயேசுவின் நாமத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. ஒரு பெரிய சந்தோஷம் என் உள்ளத்தில். ஏன்னு கேட்குறீங்களா? ஆவியானவர் உள்ளே அசைவாடுகிறார். ஆமென். நான் எந்த இடத்துல போனாலும் முதல்ல நான் தேடுவேன், தேவன் அங்கே இருக்கிறாரா? சபை இருக்கிறது, அநேக சபைகளுக்குள்ளே ஆண்டவர் இல்லை, ஆனால் இங்கே ஆவியானவர் அசைவாடி கொண்டே இருக்கிறார். யாரை ஆசீர்வதிப்பதென்று ஏங்கி கொண்டே இருக்கிறார். மெய்யாகவே நீங்கள் ஆசீர்வதித்து கடந்து போகிறீங்க. உங்களுக்காக கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்னை இந்த ஆராதனை வேளையில் எனக்கு அதை திடப்படுத்தினார், உறுதிப்படுத்தினார். ஆகவே அநேக காரியங்களை உங்களோடு கூட நான் பேச ஆசையாக இருக்கிறபடியினாலே ஆதியாகம புத்தகம் 2ஆம் அதிகாரம், ஆதியாகம புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10 முதல் 14 முடிய வசனங்களை வாசிக்கலாம். போதும் கண்களை மூடுவோமா? அகிலமும் ஆன்மாவும் ஆண்டவர் பங்கு, அகிலமும் ஆன்மாவும் ஆண்டவர் பங்கு, புவியில் அவர் அல்லால் புகலிடம் எங்கே? திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ? திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ? உலகில் மேலூகு போல் உருகுதன் நெஞ்சம், உலகில் மேலூகு போல் உருகுதன் நெஞ்சம், மலையாதும் திருவாடி வணங்கினேன் தஞ்சம். திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ? திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ? தகப்பனே, இந்த வேளையில் உம்முடைய வார்த்தையும் எளியவனையும் பூரணமாய் ஒப்படைக்கிறேன். என் பரிசுத்த ஆவியானவர் எளியவனை மறைத்து நீர் வெளிப்படும். உடைய ஆவியானவர் எல்லா இருதயங்களையும் திறந்து உடைய வார்த்தையின் வெளிச்சத்தை இவர் உள்ளத்தில் உதிக்க பண்ணி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அனுப்பும். உங்கள் நாமத்தையும் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. வான் சேனையும் பூமிக்குரிய சகல சேனைகளையும் உருவாக்கின ஆண்டவர், மனிதனை படைப்பதற்காக மனிதனுக்கென்று சகலத்தையும் சிருஷ்டித்த ஆண்டவர், அவனுக்கென்று ஒரு மகிமையான ஒரு தோட்டத்தை உருவாக்கினார். அந்த தோட்டத்தில் அநேக கனிதரும் விருட்சங்களை உருவாக்கி அதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆதாமும் ஏவாளையும் அந்த தோட்டத்துக்குள்ளே வைத்து ஒரு நதியை புறப்பட பண்ணி அது 4 சாலுகளாக 4 ஆறுகளாக பிரிக்க பண்ணி தோட்டத்தை நனைக்கும் படிக்கென்று அந்த 4 ஆறுகளையும் ஆண்டவர் பிரித்து விடுகிறார். அந்த 4 ஆறுகளுக்கும் பெயர் வைக்கிறார். ஒவ்வொரு ஆறுக்கும் ஒவ்வொரு பெயர். ஒவ்வொரு ஆறு ஓடும்போது என்னதெல்லாம் விளையும் என்று அந்த ஏதேன் தோட்டத்திலே ஒரு ஆறு உருவாகுதை குறித்து வேதத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். ஒரு நதி புறப்பட்டு
அது 4 சாலுகளாக மாறினது. வேதத்தில் நதிகள் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளப்படுத்தி பேசப்படுகிறது. நதி பரிசுத்த ஆவியானவரை அடையாளப்படுத்தி பேசுகிறது. புறா பரிசுத்த ஆவியானவரை அடையாளப்படுத்தி பேசுகிறது. அக்கினி பரிசுத்த ஆவியானவரை அடையாளப்படுத்தி இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அதிலே ஒன்று நதி. யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 38, 39 ஒருவர் சத்தமாக வாசிக்கலாம். தன்னை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து நல்லா கவனிங்க. என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து பரிசுத்த ஆவி ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு போகும். விசுவாசிக்கிறவர்கள் பெறப்போகிற ஆவியை குறித்து, பரிசுத்த ஆவியானவர் நதியை போல புறப்பட்டு வருவார் என்று இயேசுவானவர் பொழிந்தருள போகிற பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசுகிறார். அப்போ நதி புறப்பட்டால் அதனுடைய தாக்கம் வேறு, அக்கினி புறப்பட்டால் அதனுடைய தாக்கம் வேறு, புறா வெளிப்பட்டால் அதனுடைய தாக்கம் வேறு. அல்லேலூயா. இப்போ நம்ம நதியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம், ஏன்னா மற்றதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. இந்த 4 ஒரு நதி 4 ஆறுகளாக தண்ணீராக பிரியும் போது பரிசுத்த ஆவியானவர் என்ன ஆழங்களை நமக்கு வெளிப்படுத்த போகிறார் என்பதை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அதனுடைய முதல் 6 10ஆம் வசனம் வாசிங்க. 2:10 11 வாசிங்க. 11 முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். போதும். பைசோன் முதல் ஆற்றுக்கு பேர் என்ன? இந்த பைசோன்னு சொல்லும்போது பைசனை ஞாபகம் வருகிறது. நம்ம நீலகிரி மலையிலெல்லாம் அதிகமாக காணப்படுகிற பைசன், காட்டெருமை என்ன சொல்லுவாங்க? பைசன். காலில் கூட பிரதர் சொன்னார், நேற்று ஒரு நொடி பொழுதுல நாங்கள் தப்பினோம் பிரதர் அப்படின்னாரு. இல்லையா? முதல்லாம் நம்ம தேடி கண்டுபிடிக்கணும், இப்போ தேட வேண்டாம், அதே நம்மளை தேடி வருது இல்லையா? எங்கே போனாலும் சாயந்தரமான மூலையில் நிற்கிறது, பார்த்து நடிக்கி தான் போகிற அளவுக்கு. அது என்னதுங்க? பைசன். ஆனால் இது பைசோன், ஒரு வார்த்தை தான் வித்தியாசம். பைசோன் என்னதுங்க சொல்லுங்க? பைசோன் அப்படின்னா எபிரேய பதத்துக்கு அர்த்தம் என்னன்னா ஓவர் ஃப்ளோவிங், இன்க்ரீசஸ். 4 வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று ஓவர் ஃப்ளோவிங், கவிந்தொழுவுதல், புரண்டோடுதல். 2வது பெருகிக்கொண்டே போகுதல். 3வது ஒரு அர்த்தம் இருக்கிறது, இன்க்ரீசஸ் ஆஃப் மவுத்னு சொல்லப்பட்டிருக்கு. வாயின் விரிவு, வாயின் விரிவான வாய் கிடையாது, வாயின் அப்படின்னா போக போக பெருகிக்கொண்டே போகுதல், போக போக பெருகிக்கொண்டே போகுதல், வாயின் விரிவு. அப்படின்னா என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா, இது அந்நிய பாஷையை குறிக்கிறது. எதை குறிக்கிறது? என்ன குறிக்கிறது? அந்நிய பாஷை. பேச 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 இது பெருகிக்கொண்டே போகும், இது வளர்ந்து பெரிய தாக்கத்தை உண்டாக்கும் என்று முதல் ஆற்றுக்கு ஆண்டவர் அர்த்தத்தை உணர்த்தி வைக்கிறார். ஒரு காலத்தில் பெந்தகோஸ்தே சபை என்று அறியப்பட்டது எப்படின்னா, எனக்கு தெரிந்த சின்ன வயசில் சிபிஎன் சபையை தான் பெந்தகோஸ்தே சபைன்னு நம்ப. என்னன்னா ஒரே ஒரு காரணம்னா, அந்த ஒரு சபையில் மட்டும்தான் அந்நிய பாஷை பேசுவாங்க, மற்ற எந்த சபையில் என்ன இல்லை பேச மாட்டாங்க. அப்பமெல்லாம் நமக்கெல்லாம் ரொம்ப அலர்ஜியாக இருக்கும். இந்த அந்நிய பாஷைனாலே எப்படி இருக்கும்? ரொம்ப அலர்ஜியாக இருக்கும். இந்த கூட்டத்தை கண்டாலே நமக்கு ஆகாது. ஏன்னா நாங்கள் பாரம்பரிய சபையில் இருந்ததுனால இந்த அந்நிய பேசுகிறவனும் ஆகாது, இந்த கூட்டத்தை கண்டாலும் ஆகாது. ஆனால் பிற்காலத்தில் பார்க்கும்போது இதனுடைய தாக்கத்தை பார்த்தால் உலக நாடுகளையே பற்றி பிடித்திருக்கிறது இல்லையா? 122 நாடுகளுக்கு மேலாக இதனுடைய சபைகள் ஸ்தாபித்து விரிவடைந்திருக்கிறது என்ற ரகசியம் என்னன்னா அந்நிய பாஷை. இந்த கடைசி நாட்களில் நல்ல கவனிங்க, கிறிஸ்தவத்தில் இந்த ஒரு காரியமானது பெந்தோகோஸ்தே, அநேக பெந்தோகோஸ்தே சபையில் அந்நிய பாஷை பேசுகிறதே கிடையாது, அந்நிய பாஷை பேசுகிறதே கிடையாது. சில சபைகளில் எப்படின்னா அந்த மழை பெய்கிற மாதிரி, நேற்று எங்கள் ஊரில் நல்ல மழை பெய்தது, காலையில் ஒரு பிரதேசம் நல்லா வந்த மழையை காற்றுக்கு எடுத்து போட்ட அப்படிமா, நல்லா வந்த மழையா காற்றுக்கு எடுத்துட்டு அடித்து எங்கேயோ கொண்டு போயிட்டுன்னு
கொஞ்சம் காற்று மட்டும் விட்டுருந்தா நல்லா மழை பெஞ்சிருக்கு. அதே மாதிரி தான் எனக்கு அநேக சபைகள் ஆவியான ஊற்றும் போது ஒரு காற்று வந்து அடித்து போகிற மாதிரி என்ன ஆகுது, சல்லுன்னு பேசி முடிச்சு அப்படியே கண்ணை அடைச்சி திறக்கக்குள்ளால என்ன ஆயிரும், அடமழை பெய்த மாதிரி என்ன ஆகிறது பேசுகிறார்கள். அந்நிய பாஷை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கடைசி நாட்களில் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன், கடைசி நாட்களில் இந்த பாஷையை ஆவியானவர் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவப்படுத்துகிறார். இல்லையா சொல்லுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியத்துவப்படுத்துகிறார். என்கிட்ட நான் அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், பேசுகிறேன். இப்போது ஆண்டவர்கிட்ட பேசுகிற சில மண்டலங்களை கருத்தனை எனக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கிறார். சில வேளையில் ஆண்டவர் என்னோடு கூட பேசுவார். நான் சந்தேகம் கேட்பேன், ஏன் ஆண்டவர் அந்நிய பாஷை பேசுன இதில் என்ன இருக்கிறது? அப்போ ஆண்டவர் சொன்னார், மகனை உலகத்தில் எந்த பாஷையை பேசினாலும் பிரச்சனை கிடையாது, ஆனால் அந்நிய பாஷை பேசினா பிரச்சனை வரும். இல்லையா, சபைக்குள்ள பிரச்சனை, வீட்டுக்குள்ள பிரச்சனை, பேசுறவனுக்கு பிரச்சனை. இல்லையா சொல்லுங்க. நான் ஆண்டவர்கிட்ட கேட்கேன், ஏன்? அப்போ ஆண்டவர் சாண்டு சொல்றாரு, உலகத்தில் எந்த பாஷைக்கு தாக்கம் இல்லை. என்ன தாக்கம் இல்லைன்னா, பிசாத்தினுடைய சாம்ராஜ்ய தாக்குற வல்லமை கிடையாது. ஆனால் அந்நிய பாஷை ஒன்றுக்கே தான் என்ன இருக்கிறது, பிசாத்தின் மண்டலத்தை தகர்க்கிற ஒரு சக்தி இருக்கிறது. ஆனால் என்ன ப்ராக்டிக்கல் பிரச்சனைனா, இதை பேசணும்னா 3 சக்திகளை ஜெயிச்சாதான் பேச முடியும். அப்படின்னா பேசுகிறவங்களை எங்கே எதிர் வரணும் அப்படி தெரியாது. இல்லையா, ஒரு தண்ணி கொதிக்கணும்னா 100 டிகிரி சூடு ஏறினா தான் தண்ணி என்ன செய்யும், கொதி நிலையை பார்க்கணும்னா சூடு ஏறணும். அதே மாதிரி இந்த மண்டலங்களெல்லாம் வெளிப்படுறத பார்க்கணும், நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தவங்க ஆவி சூடாக சூடாக சூடாகத்தான் அதனுடைய ஆழங்களை பார்க்க முடியும். தொண்டாமுத்தூர் பகுதியில் ஒரு சபைக்கு நான் அடிக்கடி போவது உண்டு, கோயம்புத்தூரில். அப்போ அந்த சபையில் ஒரு நாள் இப்படி செய்து கொடுத்து முடியும் ஜெப வேளையில் திடீரென்று ஒரு அசுத்தாவி இலகி வந்தது. இது பார்த்தா அந்த தேசத்து ஈசாவிலிருந்து புறப்பட்டு வந்த ஒரு ஆவி, அது பத்ரகாளின்னு சொல்லுவாங்க. அதான் அந்த தேசத்தினுடைய கோயம்புத்தூருடைய பலவானே அதுதான். அப்போ அது என்னை பார்த்து சில காரியங்களை சொன்னது. என்ன சொன்னதுன்னா, இந்த பாஸ்டர் அம்மாவை ஜெபத்தை நிறுத்த சொல்லு அப்படின்னா. என்ன சொன்னாங்க? நான் சொன்னேன், அந்த அம்மா ஜெபம் பண்ணால் உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். அது சொன்ன, அந்த அம்மா மட்டுமல்ல, இந்த சபையே ஜெபம் பண்ணாலும் எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒன்று என்னன்னு கேட்டால், இந்த அம்மா ராத்திரி காலை எழும்பி ஏதோ ஒரு பாஷையில் பேசுகிறாங்க. ஏதோ ஒரு பாஷையில் இவங்களே புலம்பிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க, பைத்தியம் மாதிரி உளறிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், அது பைத்தியமாக உலகினா உனக்கு என்னன்னு? அது சொன்னது, நீ பைத்தியம்னு சொல்லாத. என்ன சொல்லுது, அந்த பாஷை அந்த அம்மாவுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் அது பேசுனா எங்கள் ஈசா மண்டா அந்த இடமே தம்பிச்சு போய் நிற்கிது. எங்கள் காய்காலெல்லாம் கட்டி போட்டது போல இருக்குது. எங்களால் ஃப்ரீயாக செயல்பட முடியலை. நான் என்ன தாக்கம்னு கேட்டது சொல்லுது, ஈசாவை பற்றி அப்போ தான் எல்லாம் வெளிவருது. 500 மந்திரவாதிங்க இருக்கான். எத்தனை மந்திரவாதி? ஆமாம், அந்த ஆள் சும்மா நினைக்காதீங்க, 3000 ஏக்கர் லேண்டு. ஈசாவில் போனால் வெளியில் அந்த கருப்பு செலம் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். அதற்குள்ள 3000 ஏக்கர் லேண்டு. அந்த 3000 ஏக்கர் லேண்டில் 500 மந்திரவாதிகளை வச்சுருக்கான். எத்தனை மந்திரவாதி? 500 மந்திரவாதிகளை வச்சுருக்கிறான். இப்போ நான் கேட்டேன், அந்த மந்திரவாதிக்கு என்ன பிரச்சனை? அப்போ அது ஏன்ட்ட சொல்லிட்டு, உனக்கு சில காரியங்கள் தெரியாது, மந்திரவாதிகள் மந்திரம் பண்ணுறதே ராத்திரி தான் பண்ணுவோம். ஒன்று இருக்கிறீங்களா? ஏன் பண்ணுறான்? ராத்திரி பண்ணுறான்னா, யாரும் தெரியாத டைமில் செய்தாதான் அது அவனுக்கே பலிக்குமா. இப்போ ஆவியானவர் ஏன்ட்ட சொல்கிறேன், இதுக்கு தான்டா நான் அர்த்த ராத்திரியில் ஜெபம் பண்ண சொல்கிறேன், ஒரு வெயிலும் பண்ண மாட்டேக்கான். இல்லையா சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் சொல்ற, பிசாசு தெரிந்திருக்கிறத கூட என் மக்கள் என்ன செய்யல, தெரிகிறது இல்லை. நம்மளும் அர்த்தராத்திரிக்கு நல்லா கொரட்டை விட்டுலாம் தூங்குறான். அவனும் தூங்குறது இல்லை, அடுத்தவனும் தூங்க வைக்கிறது இல்லை. அப்போ அது சொன்ன ஒரு வார்த்தை வேற யாரில், ஒரே ஒரு ஆள் அந்நிய பாஷையில் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? அப்போ நான் கேட்ட பாஸ்டர் மாட்டேன், நீங்கள் எப்படின்னா? அது சொன்னேன், டெய்லி ராத்திரி 2 மணிக்கு எழும்புவேன், 2 மணிலேருந்து 4 மணி வரை அந்நிய பாஷையை தவிர வேறு எதையும் நான் பேச மாட்டேன். பாட்டு பேசிக்கிட்டே இருப்பேன், ஆர்டர் பாஷை தந்துக்கிட்டே இருப்பேன், வேறு எதுவுமே இல்லை. அப்போ அது சொன்ன ஒரு வார்த்தை, இந்த 500 பேர் நாங்கள் பண்ணுற மந்திரம், அங்கே ஏதாவது ஒரு மந்திரவாதி கொஞ்சம் சொதப்பினா அத்தனை மந்திரம் போயிடும். நீங்கள் கவனித்தீர்களா தெரியல, மந்திரவாதிகிட்ட போய் பார்த்தேன்னா ஒவ்வொரு பூவாக சொல்லி, ஒவ்வொரு மந்திரத்தை சொல்லி ஒரு பூவை போடுவான். ஒரு மந்திரத்தை சொல்லி ஒரு பூவை சொல்லுவான், ஒரு வார்த்தையை சொல்லி அதுக்கு ஒரு பூவை போடுவான். இப்படி போட்டு போட்டு வரும்போது 1000 பூ போடுற இடத்துல ஒரு பூ போடலை, ஒரு பூ மாறிட்டுன்னா அந்த 900 மந்திரம் என்ன ஆயிரும்? பலிக்காது. என்ன ஆகாது? அப்போ ஒவ்வொரு மந்திரத்தையும் உன்னிப்பாக சரியாக உச்சரிப்பான். அந்த மந்திரவாதி என்ன செய்வான்? ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பான்.
அப்போ 500 மந்திரத்தில் ஒரு ஆள் கரெக்டாக சொன்னால் சத்தத்தாயிரும். ஆனால் 500ம் குழப்பி ஆண்டவர் என்ன செய்வார்னா, இவன் 1000 முறை சொல்கிறத 900 முறை சொல்லும்போது ஒன்றும் செய்ய மாட்டார். அது கடிச்சு எல்லாமே நாம என்ன செய்ய விட்டுருவாரு, குழப்பி விட்டுருந்தாரு. மந்திரம் எல்லாமே சாகடிக்கு. அப்போ அது சொன்னது இந்த அதுக்கு என்ன பண்ணுறான்னா பாருங்க, அங்கிருந்து தொடர்ந்து ஆவிகளை அனுப்பிக்கிட்டு இருக்கிறான். என்ன செய்யிருக்கான், தொடர்ந்து ஆவிகளை, செத்த ஆவிகள், அந்த ஆவிகள், இந்த ஆவிகள் என்ன ஒவ்வொரு முறையாக இந்த பாஸ்டமாவை தகர்க்கும்படியாக, சபையை தகர்க்கும்படியாக அனுப்பி கொண்டே இருப்பான். அடிக்கடி அவங்க சரீரத்தில் பலவீனம் வரும். ஆனால் ஒவ்வொரு முறை என்னை கூப்பிடும்போது, ஜெபிக்கும்போது ஆவியான ஒவ்வொரு ரகசியமாக வெளிப்படுத்துவார். அப்பப்போ விடுதலை கொடுப்பார். நான் அவரை பார்த்து சொன்னேன், தயவு செய்து சொல்கிறேன், இதை நிறுத்தக்கூடாது. இது என்ன செய்யக்கூடாது, நிறுத்தக்கூடாது, தொடர்ந்து செய்யுங்கள். என்ன அதுன்னா, அப்போ நான் அந்த ஒரு ரகசியம் சொன்னது என்னன்னா, 3 ரகசியம் சொன்னது. அந்த ஆவி சொன்ன ஒரு ரகசியம் என்னன்னா, ஒன்று, இந்த அந்நிய பாஷை பேசும்போது, நல்லா கவனிங்க, அந்நிய பாஷையோட ஆழங்கள் எனக்கு பரிசுத்தாவியை வெளிப்படுத்த போகிறார். அந்நிய பாஷை பேசும்போது எங்களுடைய ஆவியின் மண்டலம், எந்த மண்டலம், அசுத்த ஆவிகளுடைய மண்டலம் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு தம்பித்து போய் நிற்குமா. என்ன எப்படி இருக்கும், தம்பித்துனா என்ன அர்த்தம், எதை செயல்பட முடியாது. என்ன செய்ய முடியாது, மந்திரவாதியால் செயல்பட முடியாது. ஈவன் அந்த சாமியால் என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அமைதியாக இருக்குமா. என்ன செய்யும், இது முடிஞ்சாதான் அதை ஆரம்பிக்க முடியுமா. ஏன்னா ஏவுகணை மாதிரி அன்னிபாசை என்னதுங்க, ஏவுகணை மாதிரி அவன் எலும்பைக்குள்ள இது போய் அடிச்சிரு இல்லையா. 2வது ரகசியம் தானே. அப்போ நான் கேட்டேன், அவங்க பாட்டுக்கு ஒரு இடத்துல 10 கிலோமீட்டர் தூரம் இருக்கு, இவங்க பேசுனா உனக்கு என்ன தாக்கம் அப்படி கேட்டோன்னு சொல்லுது. இந்த அம்மா பேச வானத்திலிருந்து தீ இறங்கி வருகிறது, வானத்திலிருந்து தீ விழுகிறது, எங்களால பொறுக்க முடியல, நாங்க எவ்வளவு தூரமாய் ஓடி வருவோம். 10 கிலோமீட்டர் தூரத்தை தாண்டி நிற்குமா பிசாசெல்லாம். இது எப்போ முடிக்க நமக்கு உள்ள வரணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் சொல்லி ஒரு காரியம் சொல்லிட்டு பாருங்க, அதுதான் எனக்கு செருப்பு அடித்த மாதிரி. இந்த சக்தியினுடைய வல்லமை உங்கள் கிறிஸ்தவங்க எவனுக்குமே தெரியாது. இல்லையா, எப்படி சொல்லி தெரியுமா, அந்நிய பாஷையினுடைய வல்லமை நாங்கள் அறிந்திருக்கிற அளவு, நாங்கன்னா யாரு, எங்களை பிசாசினுடைய மண்டலம் அறிந்திருக்கிற அளவுக்கு விசுவாசிகள் அறியவில்லை. 1, 2வது அறியக்கூடாதபடிக்கு நாங்கள் செயல்படுகிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆமாம், நீங்கள் 4 மணி நேரம் 5 மணி நேரம் மொபைலை நோண்டுங்க, உங்களுக்கு டயர்டே வராது. ஆமென். 12 மணி 2 மணி வரைக்கும் இந்த கண்ணை என்ன செய்யாது. 10 மணிக்கு முழங்கால் போடுங்க, குர்ன்னு தலை சுத்தும், அப்போ தான் இடுப்பு வலிக்கும் இல்லையா. அப்புறம் உங்கள் உள்ளத்தில் இருந்து மாமிசம் ஒரு நல்ல டயலாகை சொல்ல என்ன செய்யும், உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது, நீ ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே சொல்ல, பாட்டு சொன்ன மாதிரி சொல்லவே வரமாட்டவன் எவனுமே சொல்ல மாட்டான், வரமாட்டான். ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே சொல்ல, ஆனால் டயர்டாக இருக்கு, அப்புறம் பண்ணலாம். அப்புறம் பண்ணலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் பண்ணலான்னு சொல்லி இவ்வளவு காலம் நம்ம அப்புறமா தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் இந்த சத்தியத்தை கர்த்தர் சொல்கிறாருன்னா, நீங்கள் பேச ஆரம்பிச்சிருக்காருன்னா அந்த லாஸ்ட் வரை ஜனங்கள் வந்து உட்கார போகிறாங்க. இந்த உட்கார்ந்துருக்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, இதனை முக்கியத்துவப்படுத்து, இந்த சபை வளரப்போகிறது, தூரத்திலிருந்து ஜனங்கள் ஓடி வரப்போகிறார். இந்த பாஷைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. ஆமென். உபவாச கூட்டம் நடத்துகிறோம், மற்ற எல்லா கூட்டங்களும் நடத்துகிறோம். டங் ப்ரேயர்னு ஒரு ப்ரேயர் நடத்தணும் இல்லையா சொல்லுங்க. என்ன ஜபம், அந்நிய பாஷை ஜபம். வந்தால் அதை தவிர அபிஷேகம் உள்ளவங்க மட்டும் போதும் இல்லையா சொல்லுங்க. ஒரு ஆளை வச்சே ஏரியாவை அசைக்கலான்னா ஒரு கூட்டம் வந்து அசைக்குமா, அசையாதா? அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் ஒருபடி மேலே இதனுடைய மகிமையை சொல்கிறேன். நைஜீரியா தேசத்தில், எந்த தேசம், நைஜீரியா தேசத்தில் ஆமோஸ் ஒடாபோயே பேரை சொல்லுங்க. ஒடாபோயே, அப்படி வாயில் வர்றது பேரே வாயில் நுழைய மாட்டேன். 19 வருஷமாக ஒரு ஏரியாவில் ஊழியம் செய்திருக்காரு. 19 விசுவாசி. எத்தனை விசுவாசி? 19 வருஷமாக 19 விசுவாசி. வாழ்க்கையில் ரொம்ப விரக்தி அடைஞ்சார். ஆண்டவரை, நான் ஊழியம் செய்ய போகிறதில்ல, எனக்கு 1 லட்சம் ஆத்மாக்களை தரன்னு தான் நான் வந்தேன். ஆனால் இந்த தேசத்தில் இத்தனை வருஷமாக ஊழியம் செய்கிறேன், வெறும் வறுமையாக நான் ஊழியம் செய்யலை, செய்தால் நல்ல ஊழியத்தை செய்ய விரும்புகிறேன், நீங்கள் எனக்கு ஐடியா கொடுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கும். ஆண்டவர் சொன்னார், என் பாஷையை பேசி நான் அற்புதம் செய்வேன்னாரு.
அப்போ அவர் கேட்டார், நான் எப்பவும் பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு. அது அல்ல, அது அல்ல. உன்னால் எவ்வளோ தூரம் பேச முடியும்னாரு. அவர் சொன்னார், நான் தொடர்ந்து எவ்வளோ வேணாலும் பேசுவேன், நீ பேசிப்பாரு அற்புதம் நடக்குன்னாரு. பேசிப்பாரு அற்புதம் நடக்கும். இவர் என்ன பண்ணார்னா பயங்கர கோபம், விரத்தி. அநேகர் இவரை நிந்திக்கிறாங்க. 19 வருஷமாக ஊழியம் செய்கிற பக்கத்து சபையெல்லாம் 1000 2000 பெருகுது. உன் சபையில் ஒரு 19 வருஷமாக 19 விசுவாசி தானே, உனக்கு விசுவாசம் அப்படி இல்லை. ஏகப்பட்ட நிந்தைகள், அவமானங்கள். முதல்ல இதுக்கெல்லாம் காரணமாக இருக்க, ஜெபத்துக்கு தடையாக இருக்கிற காரணம் என்னது சொல்லுங்க? அட உங்கள் கையிலே இருக்கு, சொல்லுங்க, மொபைல் ஃபோன். ஒரு வாரத்துக்கு இதை மாற்றி வச்சு பாருங்க, நிச்சயமா நீங்க செத்துருவீங்க இல்லையா? இன்னைக்கு அநேகருக்கு சாப்பாடு இல்லாம கூட இருந்துருவான். 2 வயசு குழந்தைய சமாளிக்கிறது இந்த மொபைல் போன் தான். இன்னைக்கு 6 மாசமான குழந்தையே நமக்கு சொல்லி கொடுக்குது, இது இப்படி பண்ணு, உனக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ இவர் என்ன பண்ணாரா, மொபைல் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணார். ஒரு அறைக்குள்ளே ஏறினார். பிய கிட்ட சொல்லிட்டார், யார் என்ன தேடி வந்தாலும் என்ன செய்யக்கூடாது, கதவை திறக்காத, ஐயா ப்ரேயரில் இருக்காரு. அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தார். 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல 34 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக பேசினார். இல்லையா? எவ்வளோ நேரம்? 34. தூக்கம் வந்தது. பக்கெட்டில் தண்ணி எடுத்து வச்சுட்டு அப்படியே தலைமையில் ஊற்றிக்கிட்டார். தூக்கம் மறை. பக்கெட்டுக்குள்ளே தண்ணி கால்களை முக்கி வைக்கிறாரு. தண்ணியில் முகத்தை தட்டிக்கிறார். ஆனால் பார்த்து விடலை, வயிறாக்கியும் தொக்குது தூக்கம். 24 மணி நேரம் 30 மணி நேரம் பயங்கரமாக இருக்குது. 34 மணி நேரம் பேசி அவரே முடியாமல் மயங்கி கீழே விழுந்தார். என்ன செய்தார்? மயங்கி கீழே விழுந்தார். பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் அவர்களை நிரப்பினார். ஆண்டவர் சொன்னார், மகனே 3 மாதத்துக்குள்ளாக அவர் அற்புதத்தை செய்வனார். அல்லையா? நடந்தது என்னன்னா, நல்ல கேளுங்க, நடந்தது என்னன்னா 6 மாதத்தில் அதே தேசத்தில் ஆண்டவர் 35,000 ஏக்கர் லேண்டை வாங்கி கொடுத்தார். முதல்ல ஒரு அல்லையா சொல்லுங்க, 35,000 ஏக்கர்ல. நம்ம 20க்கு 40 வச்சுக்கிட்ட இத்தனை போராட்டம் போராடுறோம். அது வரும் வராது, வரும் போகும், வரும் திரும்ப வராது. அல்லையா சொல்லுங்க. 34,000 ஏக்கர் லேண்டில் சபையை கட்டினாரா? இப்போ கட்டார். ஆண்டவர் லேண்டை கொடுத்துட்டு எங்கள் விசுவாசிங்க, டே லேண்டை கொடுத்தவன் காசு கொடுக்க தெரியாதா? காசு கொடுக்குறவன் ஆத்துமாக்களை கொடுக்க தெரியாதா? முதல் 50,000 விசுவாசிகள் ஒரு வருஷத்தில் வந்தாங்க. எத்தனை வருஷத்தில்? ஒரே வருஷத்தில் 50,000 விசுவாசிகள். 4 வருஷம் ஆயிட்டு ஒரு 3 லட்சம் விசுவாசிங்க. எத்தனை விசுவாசம்? 6 ஆராதனை. எத்தனை ஆராதனை? ஒவ்வொரு ஆராதனை 50,000 பேர். இவர் சோர்ந்து போய் சொல்கிறார், ஆண்டவரே இந்த 6 ஆராதனை நடத்த என்னால் என்ன செய்ய முடியாது, ஒரே ஆராதனை நடத்துக்கு ஒரு அற்புதம் செய்யணும், ஆனால் அதை செய்வேன்னாரு. அல்லையா சொல்லுங்க. தொடர்ந்து இவர் ஜெபத்தில் இருந்தார். 5 லட்சம் பேர் ஒரே கிரவுண்டில் ஆராதனை செய்கிற அளவுக்கு கர்த்தர் ஒரு பெரிய தேவாலயத்தை கட்டி கொடுத்தார். இன்னைக்கு அந்த சபையில் 5 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. அல்லையா சொல்லுங்க. அந்த சபைக்கு போய் வந்த கேரளாவை சேர்ந்த ஒரு சகோதரனை நேரடியாக சொன்ன சாட்சி அது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஏரியாவில் நான் அவர் கண்ட காட்சி, நம்ம தேசம் மாதிரி செழிப்பு கிடையாது. உங்களுக்கு நல்லா தெரியும், நைஜீரியா என்பது ஆப்பிரிக்க தேசம், மணல் பிரதேசம், சூடு நிறைந்த தேசம். அந்த ஏரியாவுக்குள்ளே போனால் எங்கே பார்த்தாலும் அந்த சூட்டின் மத்தியிலேயும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் முழங்கால் நின்று அந்நிய பாஷை பேசுகிறாங்க, முழங்காலில் நிற்கிறாங்க. ஆவியானவர் ஊற்றி கொண்டே இருக்கிறான். அதாவது நம்ம இந்த மெழுகு திரி பற்ற வைக்கிறவ தான் கஷ்டம். அது பற்றிட்டேன்னு வைங்களாம், எப்படி காற்று வீசினாலும் என்ன செய்யும், அது எரியும். உங்களை கொஞ்ச காலம் உங்கள் ஆத்மாவை பற்ற வைக்கிறவர் தான் உங்களுக்கு கொஞ்சம் சிரமம். இல்லையா சொல்லுங்கள். செரிக்கு சொல்ல போனால் ஸ்டார்டிங் ட்ரபிள் தான். ஓட ஆரம்பிச்சிட்டுன்னா யாராலும் உங்களை பிடிக்க முடியாது. அல்லையா சொல்லுங்கள். நான் இந்த இடத்துலேருந்து ப்ராப்பர்ட்டி சொல்கிறேன். நீங்கள் இந்த கூட்டம் முடிஞ்சு வெளியே ஒரு ரவுண்ட் அடித்து வாங்க. உங்கள் கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு எங்கெல்லாம் கிராமம் தெரியுதோ, நீங்கள் இங்கே பேசினா காந்த போல ஜனங்களை இழுத்து கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த அந்நிய பாஷனுடைய மகிமை அவ்வளவு பெரியதாக இருக்கிறது. இன்னைக்கு நாங்கள் வரும்போது 8 மணிக்கு பஸ் ஏறிட்டேன். கால் வைக்க இடம்பல, அவ்வளோ கூட்டம். அடுத்த வண்டி எதிர்பார்த்தனா வண்டி தர முடியாது. எனக்கு எப்பவும் ஒரு நிர்பந்தம், சொல்கிற டைமில் நிற்கணும். இல்லையா சொல்லுங்கள். ஆமாம், 8 மணிக்கு பஸ் ஏறி 10 மணிக்கு வந்தது. கால் வைக்க இடமில்ல, நின்றுக்கிட்டே இருக்கிறேன். கால் கடுக்கு, ஆனால் நான் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே வரேன். இல்லையா சொல்லுங்கள். அப்போ நான் எங்கே செய்தி கொடுக்க போனாலும் எனக்குள்ள ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வினா, ஆண்டவரை செய்தி எனக்கு உறுதிப்படுத்தணும். என்ன சொல்லணும்? நான் கொடுக்க போகிற செய்தியை குறித்து அந்த ஊழியர் என்ன செய்யணும்?
ஆராதனையிலையோ பாட்டிலையோ ஏதோ ஒரு இடத்துல எனக்கு உறுதி தரணும். என்னன்னு தெரியலை, இந்த அந்நிய பாஷை குறித்து கொஞ்சம் ஆழமாக பேசினார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பவுமே எனக்கு உறுதியாயிட்டு இன்றைக்கு இந்த சபையில் கர்த்தர் ஒரு பெரிய புரட்சியை பண்ண போகிறார், ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறார். பலத்தினாலும் அல்ல, பலக்கிறதுனாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே சகலமும் ஆகும். அவர் புரண்டோடி வந்தார். சபையிலுடைய ஜீவ தண்ணீர்கள் புறப்பட்டு போகும்போது சகலமும் நடக்கும். அல்லேலூயா. சரி சரி, இப்ப கேட்கிறேன், அந்நிய பாஷை பேசினா என்ன நடக்கும்? இல்லையா சொல்லுங்க. இப்போ அதான் நான் பார்க்க போறேன். பைத்தோன்னு சொல்லிட்டீங்க, புரண்டு ஓடுதல். அப்போ நல்ல கவனிங்க, நிரம்பி வழிகிற அபிஷேகம் வேற. எப்படிங்க? நம்ம ஆவில நிரப்பும் போது நம்மளை ஊற்றுவாரு, நம்ம பேசுகிறோம், அது ஒரு வகை. ரெண்டாவது வகை என்னன்னா, எப்பொழுதும் அந்நிய பாஷை பேசுறது. எப்பொழுதும் அந்நிய பாஷை பேசுற. இந்த அந்நிய பாஷை பேச 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 என்ன ஆகுன்னா, முதல் குணாதிசயம், உனக்குள்ள ஒரு பக்தி விருத்தி உண்டாகும். என்ன உண்டாகும்? ஃபர்ஸ்ட் கேரக்டரை தான் பக்தி விருத்தி உண்டாகும். ரெண்டாவது, உன்னை பரிசுத்தத்தின் மேலே வாஞ்சை வைக்கும். இல்லையா சொல்லுங்க. ஆமென். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயத்தை கூட நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். பரிசுத்தத்தை குறித்த தாகம், பக்தியை குறித்த வேட்கை நம்மளிலே வர ஆரம்பிக்கும் போது, நல்ல கவனிங்க, வர ஆரம்பிக்கும் போது சில விளைச்சல்கள் நம்முடைய இதயத்தில் உண்டாகும். என்ன உண்டாகும்? நீங்கள் தொடர்ந்து அந்நிய பாஷை பேசும்போது சில காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இதயத்திலே விளைச்சல்களை உண்டு பண்ணுவார். ஒரு விதைச்சி தண்ணியை ஊற்றினா என்ன வரும்? முளை வரும். இதே மாதிரி நீங்கள் பேச 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 பேச, ஒரு நாள் ரெண்டு இல்லை, தொடர்ந்து பேச 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 பேச, இப்போ பாருங்க, நம்ம ஏரியாவில் சில இடத்துல பெரிய குளங்களெல்லாம் வெட்டி போட்டிருப்பாங்க. அந்த குளம் நிரம்பிட்டுனா என்ன ஆகும்? எல்லா தயிர்களுக்கு என்ன செய்யும்? தண்ணீர் பாய்ச்சுவது போல ஆவியானவர் பேச 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 ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, அங்கே பொன் விளையும். என்ன விளையும்? பொன் விளையும். பழைய ஏற்பாட்டில் பொன் நீதியை அடையாளப்படுத்துகிறது. சொல்லுங்க, என்னதுங்க? நீதியை அடையாளப்படுத்துகிறது. புதிய ஏற்பாட்டில் பொன் அக்கினி, அதாவது விசுவாசத்தை அடையாளப்படுத்துகிறது. 1 பேதுரு 1:7 வாசிக்கும் போது, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதைவிட விலையேறப்பட்ட உங்கள் விசுவாசம் புடமிடப்படும் அல்லது சோதிக்கப்படும், இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை வெளிப்படுவதற்காக என்று பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறான். நல்லா கவனிங்க, செய்தியை நல்லா ரிவைண்ட் பண்ணி மனசில் படிக்க. இங்கே கொடுக்குற செய்தியை மறக்கவே கூடாது. வார்த்தை என்னது சொல்லுங்க? பைசோன். உங்கள் ஏரியா காட்டு மாடுன்னு நினச்சிக்காங்க. பைசன், பைசோன். பைசோன்னா என்னது? நிரம்பி வழிதல், விரிவாகுதல். என்னதுங்க? விரிவாக்கம், ஆவிக்குரிய விரிவாக்கம். எல்லாம் நல்ல கவனிங்க, எல்லா ஆவிக்குரிய மண்டலம், வரங்களாகட்டும், வல்லமையாகட்டும், தேவனுடைய மகிமையாகட்டும், தேவனுடைய பிரசன்னமாகட்டும், எல்லாவற்றுக்கும் திறவுகோல் எதுன்னா அந்நிய பாஷை. என்னதுங்க? அதனால தான் சாத்தான் போராடுறான். மாம்சம் அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. நம்ம மாம்சம் என்ன செய்ய மாட்டேங்குது? ஒத்துழைக்கிறது இல்லை. அதை சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கும்போது குடும்பத்திலிருந்து ஏதாவது ஒரு வழியில் சாத்தான் நம்மளை என்ன செய்கிறான்? தாக்க ஆரம்பிச்சிடுறான். அநேகரது போராட்டத்தை எதிர்கொள்ள பலன் இல்லாதபடிக்கு விட்டு விடுவார்கள். என்ன செய்வாங்க? விட்டு விடுவார்கள். ஏன்னா இதில் ஒரு பெரிய தாக்கம் வரப்போகிறதுனால தான் சாத்தான் எதிர்க்கிறான். இல்லையா சொல்லுங்க. இனி போக போக அதனுடைய ஆழங்களை நான் வெளிப்படுத்துறேன். இப்போ பைசோன்னா என்னதுங்க? விரிவாக்கம். என்ன விரிவாக்கம்? பாஷையினுடைய விரிவாக்கம். அப்போ நீங்கள் அதிகமான பாஷை பேச 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 உங்கள் உள்ளத்தில் ஒரு விரிவாக்கம் உண்டாகும், ஒரு விளைச்சல் உண்டாகும். என்ன விளையுது? பொன் விளையும். இல்லையா சொல்லுங்க. என்ன விளையும்? பொன். எதை அடையாளப்படுத்துகிறது? நீதி சொல்லுங்க. நீங்க பேசணும். நீதியை. என்ன நீதி அப்படின்னு பார்த்தேன்னா, ஆண்டவர் ஜனங்களோடு வாசம் பண்ணுவதற்கு ஆசரிப்பு கூடாரத்தை செய்து வைக்கும்படியாக மோசேக்கு கர்த்தர் கட்டளையிடுகிறார். யாத்திரையாகமம் 25ஆம் அதிகாரம் முதல் 31ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி செய்ய வேண்டும் என்ற இன்ஸ்ட்ரக்ஷன், கட்டளைகளை கர்த்தர் கொடுக்கிறார். அட 31 முதல் 40 அதிகாரங்கள் வரைக்கும் வரும்போது அதை பெத்லெயேல் மூலமாக அதை செய்து காண்பிக்கிறார். அப்போ கர்த்தர் சொல்லும்போது ஒரு முக்கியமான காரியம், ஒவ்வொரு பனிமூட்டுகளை செய்யும்போது அதை பொன் தகட்டால் மூடுவாயாக அப்படிங்கிறார். எதால மூடுவாயாக?
பொன் தகட்டாலே மூடுவாயாக. நீதி என்னதுங்க? அப்ப நீதி செய்கிறவனை பெயர் தான் நீதிமான். நீதி செய்கிறவன் பெயர் தான் நீதிமான். நீதிமானுக்கு ஆங்கிலத்தில் என்ன பெயர்? ஆங்கில பெயர் என்ன? கரெக்ட், ரைட்யூஸ் இல்லையா? ரைட்யூஸ். அது சரியான தமிழ் விளக்கம் சொல்லுங்க. நீதிமானுக்கு ரைட்யூஸ் ஆங்கிலத்தில். ரைட்னா என்ன? சரியான. யூஸ்னா என்ன? செய்பவன். சரியானதை செய்பவன் அவன் தான் யாரு? நீதிமான். பழைய ஏற்பாட்டில் எதை சரியாக செய்தாலும் நீதிமான் ஆக முடியாது. நியாயப்பிரமாணம் 613 நியாயப்பிரமாணங்களையும் கரைச்சி குடிக்கிற ஒருத்தனால தான் என்ன செய்ய முடியும்? அவன் நீதிமானாக முடியும். அத்தனை கற்பனை நிறைவேற்றின ஒரே ஒரு உண்டு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே. அல்லையா சொல்லுங்க. அப்போ பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்ன என்னன்னா, நீதியை விளைவிக்க பண்ணுவார். அப்போ அந்நிய பாஷை பேச 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 எது விளையுங்கிறாரு? பொன் விளையும், நீதி விளையும். இப்போ நான் ஒன்று கேட்குறேன், ஐயா அந்த அந்நிய பாஷைன்னா என்ன? அதை குறித்து கொஞ்சம் கூட ஆழத்தில் நான் பேசுகிறேன். அப்போது ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் சொன்ன பதில் என்னன்னா, இப்போ அருமை பாஸ்டர் ஒரு ஊழியர், நான் ஒரு ஊழியர், நீங்கள் விசுவாசிங்க. நம்மளுக்கு உள்ளே 3 மண்டலம் இருக்கிறது. என்ன 3 மண்டலம்? ஆவி, ஆத்துமா, சரீரம். என்னதுங்க? ஆவி, ஆத்துமா, சரீரம். இந்த சரீர மண்டலம், புறமான சரீர மண்டலம், இதுதான் நம்முடைய ஆவி ஆத்துமாவை வெளிப்படுத்துகிற சேனல்கள் இல்லையா? இது ரெண்டும் நம்மளை விட்டு இப்போ ஆவி பிரிஞ்சு போச்சுன்னா என்னாச்சு? நம்ம சரீரம் தத்தது செயல்பட முடியாது. அப்போ நம்முடைய கேரக்டர், நம்முடைய சுபாவங்கள் எல்லாம் நம்முடைய ஆத்மாவில் இருக்கிறது. நம்முடைய சரீரத்தில் முதல்ல என்ன நடக்குன்னு பாருங்க. இந்த சரீரம் பரிசுத்தமாக கர்த்தர் பாதுகாப்பார் இல்லையா? சொல்லுங்க. இந்த சரீரம் பரிசுத்தமாக இருக்கும். இந்த சரீரத்தை நம்ம பேணி பாதுகாப்போம். முதல்ல பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயாக என்று சொல்லி நம்முடைய சரீரத்தை கர்த்தர் சுத்திகரிக்கிறார், பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார். வார்த்தை பேசுறவங்களுக்கு உண்டாகிற ஆசீர்வாதம். 2வது பார்த்தா நம்முடைய ஆத்மாவிலே தான் ஆறுதல் வருகிறது இல்லையா? ஆறுதல், இளைப்பாறுதல். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பரிகாச உதடுகளினாலும் அந்நிய பாசைகளினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார். அடுத்த வசனம் பாருங்க. இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல். பாருங்க, இதுதான் ஆறுதல், இதுதான் இளைப்பாறுதல் என்று சொன்னாலும் பிரச்சனை. பார்த்தீங்களா? இன்னைக்கு அதுதான் பிரச்சனை. எல்லாரும் ஆவில நிரம்புவோன்னா 3 பேர் மட்டும் பேசுவாங்க. இந்த 3 பேருக்கு என்ன பிரச்சனைனா, இவங்க பின்னால் ஜாக்கி வச்சாதான் முன்னால் போவாங்க. அதுக்கு பாஸ்டர் முன்னால் கத்தணும், சொல்லுங்க 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 சொல்லுங்க. இந்த காலை வண்டி என்ன செய்வாங்கன்னா, காலை முன்னால் போனால் என்ன செய்வாங்க? சாட்டை போட்டு ஆட்டி அட்டின்னு அடிப்பாங்க. அப்படி தான் கொஞ்சம் முன்னால் போ. அப்படி தான் இன்றைக்கி சபை மாறி. ஆவியானவர் பார்ப்பார். ஆவியானவர் வாஞ்சித்தா ஊற்றிடுவார், வாஞ்சித்தா ஊற்றிடுவார். அது உருண்டாலும் பிறண்டாலும் அதுக்காக நோ மேட்டர் அவர் அல்ல சொல்லுங்க. ஏன்னா அவர் நிரப்புறதுக்காக தான் வந்திருக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்க தான் வந்திருக்கிறார். அவர் சேனலில் தான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். அப்போ இளைப்பாறுதல் என்பது நம்முடைய ஆவியில் உண்டாகிறது, ஆறுதல் என்பது நம்முடைய சரீரத்தில் உண்டாகிறது இல்லையா? சொல்லுங்க. நம்முடைய மாம்சத்தில் ஆறுதல் அடைகிறோம், விடுதலை அடைகிறோம், பேணி பார்க்கிறோம், ஆசீர்வாதம் அடைகிறோம். இதற்கு பாஷை பேர் என்னதுங்க? பரியாச உதடு. என்னது? நீங்கள் பொது மொழிபெயர்ப்புன்னு ஒரு பைபிள் இருக்கிறது, உங்கள் கையில் யூஸ் பண்ணுற மொத்தம் 4 மொழிபெயர்ப்பு இருக்குது. தமிழ் பைபிளை மாத்திரமே 4 மொழிபெயர்ப்பு. அதில் நம்ம யூஸ் பண்ணுற மொழிபெயர்ப்பு பேர் போவர் எடிசன். சொல்லுங்கள், போவர் எடிசன். இதில் நாகர்கோவில் பாஷை ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு எல்லாம் எந்த ஒரு பாஷை? நாகர்கோவில் பாஷை. ஏன்னா திருநெல்வேலி நாகர்கோவிலில் அவங்களுடைய மொழி, இலங்கை சார்ந்த சில மொழிகளெல்லாம் கலந்து தான் இதான் போவர் எடிசன். இதற்கு அடுத்த ஒரு மொழிபெயர்ப்பு வந்து தான் பொது மொழிபெயர்ப்பு. என்னதுங்க? பொது மொழிபெயர்ப்பு. 3வது ERV வெர்ஷன் ஒரு மொழிபெயர்ப்பு வந்திருக்கு தமிழில். ERV தமிழில் இப்போ ஏகப்பட்ட வந்து முக்கியமானது சொல்கிறேன். ஈஸி டு ரீடு வெர்ஷன் அப்படிம்பாங்க. ஈஸியாக வாசித்து புரியும்படியான சில வார்த்தைகளை காண ஒரு மொழிபெயர்ப்பு. 4வது மொழிபெயர்ப்பு RC பைபிள் அப்படிம்பாங்க. இந்த 4ல் பொது மொழிபெயர்ப்பில் சொல்லுகிறது
குளறுகிற பாசை என்னதுங்க? குளறு பாசைன்னா என்னது? குளறு பாசை நல்ல பாசை சொன்னால் கேட்க தெளிவு இருக்காது, பேச்சிலையும் தெளிவு இருக்காது, கேட்டாலும் தெளிவு இருக்காது. இன்னொருபடி மேலே போனால் நம்ம கேட்சா கேட்காது. பிரச்சனை அதுதான். பாசை நான் ஆசையாக இருக்கிறேன், ஆனால் ஃப்ளூயன்ஸாக வர மாட்டேங்க. தக்கா பக்கா தக்கா பக்கா தக்கா அப்படின்னு தான் வருது. இது நமக்கு அந்த என்ன பிரச்சனைனா அவங்கள மாதிரி நமக்கு வர்றதில்ல, நம்ம நிறுத்திடுறோம். என்ன செய்கிறோம்? நிறுத்திடுறோம். ஒரு பாஷையானாலும் திரும்ப 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 சொல்லுங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லையா? இப்போ ஒரு கேள்வி, அந்த ஒரு பாஷையை பேசினா ஆண்டவருக்கு புரியுமா? நான் கேட்குறேன், உங்கள் குழந்தைங்க, உங்கள் கையில் இருக்கிற குழந்தை 1 வயசு 1.5 வயசில் அழுது, குழந்தை அழுது, எதற்காக அழுதுன்னு அதை தான் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுதா? அம்மா எனக்கு வயிற்று வலிக்கு, தலை வலிக்குது, எறும்பு கடிக்குன்னு ஏதாவது சொல்லுதா? ஆனால் அது என்ன சைகை கொடுத்து அழுகுதோ வேறு யாருக்கும் புரியாது, அது தாய்க்கு நல்லா தெரியும். அல்லையா? சொல்லுங்க. ஏன்னா பெற்றெடுத்த தாய்க்கு தன்னுடைய குழந்தையினுடைய அழுகை ஒரு பாஷையாக தெரியும். ஆனால் பாஷையே தந்த ஆண்டவருக்கு நீ பேசுகிற காரியம் புரியாமல் இருக்குமா? அல்லையா? சொல்லுங்க. செய்தி நல்லா இருக்கோ இல்லையோ, 2வது உங்கள் தீர்மானம் உறுதியாக இருக்கணும். இன்னையிலிருந்து இந்த செய்தி கேட்ட அடுத்த நிமிடத்திலிருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அல்லையா? சொல்லுங்க. ஒரு நாள் குறைந்தது 1/2 மணி நேரம் 10 நிமிடமாக முழங்கால் போட்டு எனக்கு இருக்கிற பாஷையை நான் பேசுவேன்னு தீர்மானம் எடுங்க. உங்கள் வாழ்க்கையிலிருந்து ஆசீர்வாதம் புரண்டோட ஆரம்பிக்கும். கேரண்டியாக சொல்கிறேன். அநேக இடத்துல நான் நன்மையை பார்க்குறேன். அநேக சபைகளில் இது ஆவியானவர் பேச வைக்கும்படி எனக்குள்ளே ஃபோர்ட் பண்ணுறாரு. ஏன்னா கட்டுகள் உடைக்கப்படுகிறது, சாத்தானுடைய மண்டலம் உடைகிறது. நீங்கள் அதிகமாய் பேச பேச இந்த அந்தரிஷத்தில் கட்டியிருக்கிற அந்தகார வல்லமைகள் விலகி போகிறது. அல்லையா? சொல்லுங்க. பேசுகிற சபைகளை என்ன பார்க்குறோன்னா, கர்த்தருடைய பிரச்சனை மணி போல பெய்கிறது, கர்த்தருடைய மகிமை இறங்கி நிற்கிறது. ஓ ஹல்லேலூயா! ஒரு முறை வந்தவனை நல்லா கவனிங்க, எங்கே கர்த்தருடைய மகிமை காணப்படுகிறதோ அங்கே ஆவியானவர் ஜனங்களை இழுத்து கொண்டு வருவார், தூதர்களை அனுப்புவார். அந்த சபைக்கு போ, அந்த சபையில் போய் ஆராதி. நீ எங்கேயுமே சுவிசேஷம் அந்நிய பாஷை பேசினா போதும், ஜனங்களை கை நீட்டு. அதனால மாம்சத்தில் ஜபிக்க கூடாதுன்ற அல்ல, அதை விட மேன்மையான பாஷையில் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, முழங்கால் போட்டு ஜபிச்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் சபையில் வரும்போது உங்களுக்கு என்ன ஜபிக்க வேண்டும் என்று ஆவியானவர் உங்களுக்கு பாஷையை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாஷை நான் அதிகமாக பேச 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 ஆவி மண்டலம் வெளிப்பட ஆரம்பித்தது. ஆவியானவர் அநேக ரகசியங்களை ஆவிக்குரிய மண்டலத்திலே, பிசாசுடைய மண்டலம், மனுஷிக மண்டலம், ஆவியானவருடைய மண்டலம் ஒவ்வொன்றாக பகுத்து போதிக்க ஆரம்பித்தார். அற்புதத்தின் மேல அற்புதத்தை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நான் கேட்குறேன், இதுக்குள்ள அபிஷேகம் பெற்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? இந்த கோட்டர் மாதிரியெல்லாம் தூக்கக்கூடாது, நல்லா கையை தூக்கணும், நல்லா தூக்கணும். தோத்துறோம். சரி, கடைசியில் நம்ம ஒரு 5 நிமிஷம் பேசுவோம். கடைசி நேரத்தில் அல்லேலூயா எல்லாரும் முன்னே வந்து நிற்கணும், பேச போகிறோம். இட்டி முழக்கம் போல் கர்த்தர் ஆவியானவர் இறங்க போகிறார். புதிய பாஷை நீங்கள் பேச போகிறீங்க. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, இந்த வார்த்தையை பேசுகிற போதே எனக்கு புரிந்தது, ஆவியானவர் எவ்வளோ பேசினார். இந்த ஊழியக்காரன் இதற்கென்று மிகவும் தாகமுள்ளவராக இருக்கிறார். அல்லையா? சொல்லுங்க. அவர் உள்ளத்தில் இருக்கிற வாஞ்ச ஆண்டவர் பேசினார். எல்லாரும் இந்த பாஷையை பேசணும், எல்லாரும் ஆவியில் நிரம்பணும், எல்லாரும் அந்நிய பாஷை பேசணும், எல்லாருக்குள்ளே இருந்து வரங்கள் புறப்படணும், வல்லமைகள் புறப்படணும், ஆத்துமாவை ஆதாயப்படுத்தணும். உங்கள் குடும்ப சூழ்நிலைகள் எல்லாம் மாற வேண்டும் என்ற தரிசனமுடைய நல்ல ஊழியரை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையாகவே இப்பேற்பட்ட ஒரு ஊழியர்களை பெற்ற நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன், ஆமேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, தேவ ஆவியினாலே ஆகும். அப்போ நல்ல காரியங்களை செய்கிறவனுக்கு அநேக பொறுப்புகள் உண்டாகும். இல்லை சொல்லுங்க. இப்போ இந்த பாஸ்டரை கூப்பிட்டு ஒரு வேலையை சொல்லணும்னா திடீர்னு ஒரு ஆள்கிட்ட சொல்ல மாட்டார். அவருக்கு ஏற்கனவே பழக்கமான, தான் சொன்னால் செய்யக்கூடிய கீழ்ப்படிதுள்ள ஆட்களை அவர் மைண்டில் இருக்கிறாங்க இல்லையா? அதில் 1ஆவது ஆள், 2ஆவது ஆள், 3ஆவது ஆள் இருக்கும். அதுக்கு மேலே அவர்கிட்ட ஆளே இருக்காது. சரி, தண்ணி எடுத்துருவானா முதல்ல யாரை கூப்பிட்டு ஒரு ஆளை கூப்பிட்டு சொல்லுவாருன்னா அவங்க தான் போவாங்க.
இதில் எல்லாம் என்ன கொடுமைன்னா, இந்த கீழ்ப்படுதல் எப்படின்னா, ஒரு ஆளை பாட்டு சொல்கிறாருன்னா கடைசி வர அந்த ஆள்கிட்டே தான் சொல்லுவார். இல்லையா? நான் சிறு வயதில் இதே மாதிரி எஸ்டேட்டு பகுதியில் பிறந்து வளர்ந்தவன். அதனால் எஸ்டேட்டு மக்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அப்போ கிரவுண்டில் விளையாண்டுக்கிட்டு இருப்பேன். இது மாதிரி மைதானத்தில் விளையாண்டு கொண்டிருப்பேன். எங்கள் அம்மா என்ன பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. தேவா கடை வர போயிட்டு வரணும் அப்படிம்பாங்க. ஆனால் என்னன்னா, எப்போ கூப்பிட்டாலும் விளையாண்டுக்கிட்டு இருந்தாலும் பந்தை போட்டு ஓடி வந்துடுவேன். ஒரு நாள் எங்கள் அம்மாவை பார்த்து கேட்டேன், வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்க, நீ எப்போ பார்த்தாலும் என்னையே கூப்பிடுற ஏன்னு கேட்டேன். அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, டேய் நீ ஒருத்தன்டாண்டா நான் சொன்ன கேட்குறேன். அப்போ ரகத்தையும் எனக்கு புரிஞ்சு என்னன்னா, ஒருத்தன் கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் போது அவன்கிட்டே தான் அந்த என்ன வரும், இந்த வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கு. நான் அன்னைக்கு அம்மாவுக்கு கீழ்ப்படிந்தேன், இன்னைக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறனால பெரிய ஆசீர்வாதத்தை நான் காண்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் சரியான நபராக கர்த்தர் உங்களை பார்க்கும்போது, அத்தனை ஜபங்கள் பாவத்தில் உலர்ந்து பிடிக்கும்போது, கர்த்தர் நோவாவை தன் கண்களுக்கு முன்பாக நீதிமானாக கண்டார். அவன் குடும்பத்தை காப்பாற்ற, அவனுக்கான மிருக ஜீவன்களை காப்பாற்ற ப்ராஜெக்ட் அவங்க கையில் கொடுக்கப்பட்டது. இல்லையா சொல்லுங்க. நோவாவே, நீ இத்தனை அடி நீளம், இத்தனை அடி வீதி, இத்தனை அடி ஹைட்டுக்கு ஒரு பேழையை பண்ண வேண்டும் என்ற திட்டத்தை கர்த்தர் கொடுத்தார். இப்போ புரிகிறதா? ஒரே அடியில் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவது கிடையாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போவார். இல்லையா சொல்லுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அன்று செய்வார், கொண்டு போவார். பாருங்கள், நான் ஆச்சரியப்பட்டது என்னென்னா, பேழையை எப்படியோ செய்துட்டாங்க, ஆனால் இந்த மிருகங்களை எல்லாம் எப்படி உள்ளே கொண்டு வர முடியும்? உண்மைதானே? கொண்டு வர முடியுமா? புலியும் ஆட்டையும் ஒன்றா கொண்டு வர முடியுமா? முடியாது. ஆனால் எல்லாத்தையும் முடிச்சாலும் அந்த குரங்க பிடிக்க முடியுமா? என்ன ஆச்சரியன்னா, செய்தி புரியுங்க, நீ கர்த்தர் சொல்கிற வேலையை கடினமான வேலையாக நீ செய்தாலும் உனக்கு கடினமானதை கர்த்தர் செய்வார். மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தருக்குரிய கடினமான வேலை. பன்னிய பாஷை பேசுகிற முழங்கால் நிற்கும், முட்டு வலிக்கும், இதையும் வலிக்கும், போதும்னு மனசு சொல்லும். அதையும் மீறி நீ கஷ்டப்பட்டு செய்துட்டன்னா உனக்கு கடினமானதையெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிடுவார். இதுதான் ரகசியம். நாம் அவருக்குரியதை செய்தால் அவர் நமக்குரியதை செய்ய ஆரம்பிப்பார். இப்போ நல்ல கவனிங்க, நம்ம எல்லாம் போய் இந்த ஏரியா மொத்தமாக சுவிசேஷம் பரவாத இடமே கிடையாது. நம்ம போய் சொல்கிறேன் சர்ச்சைக்கு வாங்கன்னா வரவே வராது. இப்போ விசுவாசிகளே வாரன்ட்டு அநேகர் வரல, பின்ன புறஜாதிகள் சொல்ல வேணும். ஆனால் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஆவியானவரே ஏவுவார். அல்லையா சொல்லுங்க. ஆவியானவரே ஏவுவார். ஒரு நாள் காலையில் போன மாதத்தில் நினைக்கிறேன், என் கையில் பணமே இல்லை, கையில் காசே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒரு முக்கியமான ஒரு 500 ரூபா தேவை. எத்தனை ரூபா தேவை? 500 ரூபா தேவை. காலை ஜபத்தை முடித்து இருக்கிறேன், எனக்குள்ள ஒரு சமாதானம் வருகிறது. எப்பவும் ஆண்டவர் ஒரு சமாதானத்தை கொடுப்பார். ஒரு அற்புதம் செய்ய போகிறாருனாலே அவர் ஒரு சமாதானத்தை அனுப்புவார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதா? ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு 10 மணிக்கு அந்த பணம் வேணும். கரெக்டாக 9:30 மணிக்கு கேத்தி எள்ளநெல்லியிலேருந்து ஒரு அம்மா என்ன தேடி வராங்க. கேத்தி எள்ளநெல்லிருந்து அனுப்பியிருக்காரு. என்னம்மா எதுக்கு வந்தீங்க அப்படின்னு. பாட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். நேற்று மாலை வேளையில் நான் சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட பேசினார், என் மகனுக்கு ஒரு காணிக்கை கொண்டு கொடுத்துருவான்னு என்னை அனுப்பினார் பாஸ்டர். என்னை தூங்கவே விடலை. ராத்திரி காலையில் எழும்பின உடனே உங்களுக்கு 10 மணிக்குள்ளே கொண்டு கொடுக்கணும்னு சொல்லி என்னை அவசரப்படுத்தி கிடைக்கிற பஸ்ஸில் ஏறி வந்திருக்கிறேன். வீட்டுக்குள்ளே வராங்க கரெக்டாக 9:30 மணி. அவங்க ஒரு காணிக்கு, எனக்கு தேவை 500 ரூபா, அவங்க 2000 ரூபா காணிக்கை கொடுத்தாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கும் கேரண்டியாக சொல்கிறேன், ஒரு வீட்டிலே நான் ஏறி போய் இருக்கிறதில்ல. என் தேவை நான் இங்கே ஜெபம் பண்ணால் என்னை தேடி கர்த்தர் கொண்டு வர்றார். இதுதான் அற்புதம். நீ ஆண்டவர் காணதை செய்தா உனக்கானதை கர்த்தர் செய்வார். சபையே இன்னைக்கு இந்த சபை திறந்திருக்கட்டும். வாரத்தில் 2 நாள் 3 நாள் உனக்கு டைம் கிடச்சுன்னா இந்த சபைக்கு பாஸ்டர்கிட்ட வந்து சாவியை வாங்கி போட்டு 1 மணி நேரம் உட்காந்து வேறு எதுவுமே பண்ணாது, ஒரு பாட்டை பாடி ஆவியில் நிரம்பி உன் பாட்டுக்கு வாயில் வார்த்தை பாச வருதா கடை எப்படி பேசிக்கிட்டே இரு. பேச 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 கொஞ்ச நாள் உனக்கு கஷ்டமாக இருக்கும், 1 மாதத்துக்கு கஷ்டமாக இருக்கும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மணிக்கணக்கில் பேச ஆரம்பிச்சிடுவோம். இப்படி ஒரு நாள் சபைக்கு ஆவியான சொல்கிறாரு, இந்த சபையில் முழு இரவு ஜபத்தை நடத்துங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அந்நிய பாஷை மாதத்தில் 1 நாளாவது அந்நிய பாஷை பேசுகிறவங்க ராத்திரி முழுவதும் பேசி பாருங்கள், ஒரு பெரிய மாற்றம் இந்த பகுதியில் உண்டாகும். ஆவியானவர் சொல்கிறாரு, இந்த மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது, அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கத்தக்கதாக ஆட்களை இழுத்து கொண்டு வருகிற ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்குற போறீங்க. ஆத்துமாவில் மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார்.
உங்க வாழ்க்கையிலே பொன்களை விளைய பண்ண போகிறார், நல்லதை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமையானவர்களை விளைவிக்க போகிறார். அப்ப நல்லவன் என்று தெரிஞ்ச அவங்ககிட்ட என்ன கொடுப்பாரு? திட்டங்களை கொடுப்பாரு. ஆமென். அந்த திட்டம் தான் ஜெபம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஜெபத்துல போராடுறது. ஆமென். நான் அந்நிய பாஷை ஜெபத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பேசுகிறேன், மற்ற நேரம் இல்லை. ஏன்னா 4 காரியங்கள் எனக்கு ஓட்டணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பைத்தோன்னா என்ன அர்த்தம்? வாயின் விரிவாக்கம். அப்படின்னா என்ன அர்த்தத்தை சொல்ல வந்தேன்? அதிகமாக என்ன செய்யணும்? பாஷையா சொல்லுங்க, பாஷையா சொல்லுங்க, பாஷையை பேசணும். இந்த பக்கம் சொல்லுங்க. எப்போ வேணாலும் என்ன செய்யணும்? ஆமாம். இப்போ ஒரு கேள்வி உங்கள்கிட்ட பேசலாம். இப்போ ஒரு கேள்வி கேட்கணும். இதை பேச ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு கேள்விகள் வரும். கேள்வி வருதுனாலே பிசாத்து வேலை செய்கிறான்னு அர்த்தம். இவ்வளோ நேரம் ஜெபிக்கணுமா? உடனே சாத்தான் அநேகரை வசனத்தால் தான் மடக்கிறான். 1 கொரிந்தியர் 13 சொல்லுகிறது, எல்லா இடத்திலும் அந்நிய பாஷை பேசக்கூடாது, சபையில் அதிகமாக பேசக்கூடாது. ஒருத்தர் அந்நிய பாஷை பேசினா தீர்க்க தரிசனம் சொல்ல கடவன் இல்லையா? இந்த வசனத்தை வச்சு பிசாத்து அநேகர் நினைக்கிட்டான். அந்த சபையும் பாருங்க அப்படி தான் இருக்கு. சபை அப்படி தான் இருக்கு. தானும் செய்ய மாட்டான், அடுத்தவனையும் வாழ வைக்க மாட்டான். ஆனால் எனக்கு ஒரு கேரண்டி இருக்கு. இது உள்ளிக்கல் என்ற இடம் கர்த்தர் உன்னதத்தில் கொண்டு வச்சிருக்கிறார். இந்த சபை சர்ச் ஆஃப் காடுக்கே ஒரு மாதிரியாக மாறப்போகுது. ஒரு மாதிரி அல்ல, ஒரே மாதிரியாக மாறப்போகுது. அநேகர் இங்கே வந்து ஹல்லேலூயா ஆவியானவர் அநேகர் இங்கே வந்து எழுப்புதலை பற்றி போகிறாங்க, ஒரு அபிஷேகத்தை பற்றி போகிறாங்க, ஒரு மகிமை இங்கே இருக்கிறது. அநேக ஊழியர்கள் வந்து நாள் கணக்க தங்கி உபோசிக்க போகிறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்பேற்பட்ட ஒரு மகிமையை இந்த சபையிலே கர்த்தர் புரண்டோட பண்ண போகிறார். இதுதான் கர்த்தருடைய மகிமை. அல்லையா சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமை. யாராவது ஒரு ஊழியக்காரன் வருவான், அவன் மேலே ஊற்றிடுவார். அவன் போய் 4 பேர்ட்ட சொல்லுவான், ஐயா உள்ளிக்கல்ல சர்ச்சாப்பாடு போனோம்னா என்ன அபிஷேகம், உள்ள ஏறவே முடியலை, செபிக்கவே முடியலை. அவர் கொஞ்சம் தான் ஊற்றிருப்பார், இவன் 100 மடங்கு பெருசாகவே சொல்லிடுவான். அல்லையா சொல்லுங்க. பின்ன இருக்கிற நமக்கெல்லாம் சாப்பாடு செய்யறதுக்கு தான் நேரம் இருக்கும். ஆமென். நான் ஆவியில் காண்கிறேன், இந்த சபை நிரம்பி வழிகிறது. ஆவியான ஒரு ஊற்ற போகிறார், புரண்டோடுகிற அபிஷேகம் நம்ம மேலே ஊற்ற போகிறார். உங்கள் வாய் விரிவடைய போகிறது, பொன்னை விளைவிக்க பண்ண போகிறார். பிரமிக்கத்தக்க காரியங்களை கர்த்தர் அதிலே செய்ய போகிறார். சரி, இதில் நான் முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. 1 என்னதுங்க? நீதி. நீதி என்னது? என்னது என்னது நீதின்னு சொன்ன? திரும்ப திரும்ப பேசணும். அல்லேலூயா சொல்லுங்க. நீதி விளைவும். பொன் பரிசுத்தத்தை குறிக்கும், அப்புறம் எதை குறிக்கும்? நீதியையும் குறிக்கும். புதிய ஏற்பாட்டில் பொன் எதை குறிக்கும்? விசுவாசம். அப்போ நீங்கள் அந்நிய பாஷை பேச ப்ராக்டிக்கலாக பேசுகிற நல்லா கவனிங்க. உங்கள் விசுவாசம் புடமிடுதல். புடமிடுதல்னா என்னன்னா, இந்த அந்நிய பாஷை பேச போராட்டம் வரும். என்ன வருங்க? அது ஒரு அடையாளம். என்னதுங்க? எதிர்மறையான தாக்குதல்கள் உண்டாகும். என்னென்னா பாட்டு நெகட்டிவாக பேசுகிறேன்னு எல்லாம் எப்பா இவ்வளோ பிரச்சனை இருக்கா நம்ம விட்டுருவோன்னு நினைக்கக்கூடாது. ஆமென். அங்கே அப்படி நினைக்கிற ஆளாக இருந்தால் இப்போவுமே நான் கட் பண்ணி போடுறேன். இல்லையா சொல்லுங்க. ஏன் நான் ப்ராக்டிக்கலாக பேசலைன்னா அந்த தாக்கம் உங்களால் உண்டாகும் போது இங்கே ஆஃப் ஆகிடுவீங்க. அப்போ நல்லா புரிஞ்சிக்காங்க. நீங்கள் அடுத்த மண்டலத்துக்கு போகிறீங்கன்னா உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் புடமிடுவார். எப்படி புடமிடுவார் அப்படின்னா, ஃபினான்சியலில் தான் முதல் அடி விழும். எதில் விழும்? ஃபைனான்சியலில் தான் அடி விழும். 2வது சரீரத்தில் வியாதி, பலவீனம், திடீர் ஆக்சிடெண்ட், திடீர் பிரச்சனை, திடீர் குடும்பத்தில் குழப்பங்களை டக்குன்னு தாக்கும். ஒன்றுமின் ஒன்றாக தாக்கும். கதிகலங்கி போகக்கூடாது. கர்த்தர் அந்த இடத்துல உங்கள் விசுவாசத்தை புடமிட விரும்புகிறார். இல்லையா சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, போராட்டங்கள் பிரச்சனை எவ்வளோ வருதோ அதுக்கு அதிகமாக நீங்கள் ஜெபிக்கணும். இல்லையா சொல்லுங்க. ஆமென். சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். புடமிடுவார். அப்போ அந்த புடமிடுதல் அப்படின்னா என்ன? நம்மளிலிருந்து அசுத்தங்களை எல்லாம் வெளியேற்றுவார். நம்மளோட பரிசுத்த விசுவாசத்தின் மேலே கர்த்தர் நம்மை நிறுத்துவார். இவ்வளவு காரியங்களை செய்யும்போது கர்த்தர் 2வது மண்டலங்களை உங்களுக்கு திறக்கிறார். அப்போ ஒன்று என்னதுங்க? தொடர்ந்து நீங்கள் அந்நிய பாஷை பேசும்போது பொன்னாகிய பரிசுத்தத்தையும் நீதியையும் உங்களிலே விளைவிக்கிறார். நீங்கள் நல்லதே செய்ய நினைப்பீங்க. அப்போ உண்மையான அபிஷேகப்பட்டவனுக்கு தேவனுடைய ஆலயத்தின் மீது வாஞ்சையாகவும் இருப்பான். தாவீது சொல்கிறானு, நம்முடைய ஆலயத்தை குறித்த வாஞ்சை என்னது? வைராக்கியம் என்னை பட்சித்தது. தேவ ஊழியக்காரனுக்கு கொடுக்கணும், சபைக்கு ஓடி வர்றது,
ஆமென். பாய போடுறது, எந்த வேலை செய்ய வைக்கப்பட மாட்டான். தேவை என்னதென்று கேட்க மாட்டான். கொடுக்கறதுல ஆளாக இருப்பான். இந்த அடையாளங்கள் எல்லாம் அவனில் வெளிப்படுதுன்னு அர்த்தம் என்னன்னா, அவன் காட்டில் மழை பெய்யுதுன்னு அர்த்தம். ஆவியானவர் ஊற்றுறாருன்னு அர்த்தம். ஆவியானவர் கிரியை செய்கிறாருன்னு அர்த்தம். அப்போது இந்த அன்புக்கு ஈடாக நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்வோம்? சேவை செய்ய ஆரம்பித்து விடுவோம். கர்த்தர் நமக்கு கொடுக்க கொடுக்க என்ன செய்வார்? தந்து கொண்டே இருப்பார். இப்போ பைசோன் நீதியை விளைவிக்கிறது. நீதி செய்கிறவனுக்கு கர்த்தர் ப்ராஜெக்டை கொடுக்கிறார். அப்படிப்பட்டவனுக்கு பொருளாதாரத்தில் என்ன உண்டாகும்? சறுக்கல்கள் வந்தாலும் பிற்காலத்தில் நமக்கு பெரிய நன்மை உண்டாக கர்த்தர் கரங்களிலே எடுப்பார். இது என்னதுங்க? பைசோன். ரெண்டாவது ஒரு நதிக்கு பெயர் உண்டு, கீகோன் என்று பெயர். என்னதுங்க? வாசிங்க சீக்கிரமா. போது. கீகோன் என்ற வார்த்தைக்கு கிருபையின் பள்ளத்தாக்கு என்று பெயர். சொல்லுங்க. 1 ராஜாக்கள் 1:33 வாசிங்க. 1 ராஜாக்கள் 1:33. சீக்கிரமா. 1 33 வாசிமா. அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது கீகோன் அண்டர்லைன் பண்ணிக்காங்க. அவனை எங்க அழைத்து கொண்டு போங்க? 4 நதி புறப்பட்டதல்லவா? இதில் ஒரு நதி எருசலேம் தேவாலயத்தின் மலைக்கு பின்புறமாய் இருக்கிறது. எருசலேம் தேவாலயத்து மலைக்கு பின்புறமாய் ஒரு ஊற்றாய் மாறினது. ஆனால் நிரந்தரமாக அதில் தண்ணி இருக்கும். இஸ்ரவேலிலே ராஜாவாகிற எல்லா ராஜாக்களையும் இங்கே தான் அழைத்து கொண்டு வருவாங்க. இங்கே அழைத்து கொண்டு வந்து கீகோன் ஆற்று, அதாவது அந்த ஊற்றின் அருகே கொண்டு வந்து அந்த தண்ணீரை எடுத்து தலைமையில ஊற்றி தான் அங்கே அபிஷேகம் பண்ணுவார். அப்போ கீகோன் என்றால் என்ன அர்த்தம்? கிருபையின் பள்ளத்தாக்கு. தாவீது ராஜாவுக்கு பிறகு அரியணையை பிடிக்கும்படியாக ஒரு பக்கம் அப்சலோம் போராடுகிறான். அவன் தகப்பனுக்கு விரோதமாக எழும்புகிறான், வாய்க்கவில்லை. அதோனியா எழும்புகிறான், வாய்க்கவில்லை. ஆனால் அந்த ஸ்தானத்தை கர்த்தர் தகுதி இல்லாத பத்சேபாளின் மகனாகிய சாலமோனுக்கு கர்த்தர் நீதி செய்தார். அல்லேலியா சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தகுதி இல்லாத உன் மேல ஒரு ராஜரீக அபிஷேகம் வரும், ஒரு கிருபை இறங்கும். என்ன இறங்கும்? கிருபை இறங்கும். கிருபை இறங்கும். இது படிப்புனால் அல்ல. அந்த கிருபை உன் மேல இறங்கிட்டுன்னா அந்த கிருபை ஒன்னிலிருந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். இல்லைல்ல சொல்லுங்க. என்ன 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 அபிஷேகம்? ராஜரீக அபிஷேகம். சொல்லுங்க. கிருபையின் பள்ளத்தாக்கில் நீ கர்த்தரோட அபிஷேகம் பட்டு தொடர்ந்து அந்நிய பாஷை பேசும்போது, நீ நல்ல காரியங்களை செய்கிற, கர்த்தருக்கு உகந்ததாக இருக்கிற, கர்த்தருக்கு சேவை செய்ய ஆரம்பிக்கும் போது கர்த்தர் இன்னும் ஒருபடி மேலே உன்னை கனம் பண்ணும்படியாக கிருபையை ஊற்ற ஆரம்பிப்பார். என்ன ஊற்ற ஆரம்பிப்பார்? கிருபையை ஊற்ற ஆரம்பிப்பார். இந்த கிருபையை ஊற்றும் போது என்ன அடையாளம்னா, நீ எங்கே போனாலும் உனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இல்லையா சொல்லுங்க. எங்கே போனாலும் உனக்கு அங்கீகாரம் கிடைக்கும். படிப்பு, உன்னுடைய பிரதாபம், உன் அழகு எங்கேயுமே வேலை செய்யாது. ஆமென். கிருபை வேலை செய்யும். கேரளாவில் பிரபலமான ஒரு ஊழியர் இருந்தார். இப்பொழுது அவர் இல்லை. அவர் பேர் ஆசாரி உபதேசம். எத்தனை பேர் கேள்விப்பட்டு தெரியல. ஆசாரி வகுப்புலேருந்து வந்ததுனால அவருக்கு ஆசாரி உபதேசம்னு பேர். அவர் படித்து 2ஆம் கிளாஸ் தான் படித்துக்கார். எவ்வளோ படித்துக்காரு? பைபிளை நல்லா வாசிக்க கூட தெரியாது. ஆனால் கேரளாவுடைய எலியா என்று அழைக்கப்பட்டார். வர்ற மழையை அப்படியே தடுத்து நிறுத்துவார். அல்லேலியா. அவ்வளவு வல்லமை பெற்ற ஊழியர். ஒரு முறை அமெரிக்கா செல்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. எங்கே செல்வதற்கு? அமெரிக்கா செல்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இவருக்கு ஆங்கிலமும் தெரியாது. ஸோ அப்படி அந்த லைனில் விசாவுக்காக லைனில் அப்படி நிற்கிறாங்க. இவர் நிற்கிறாரு. இவருக்கு முன்னால் கேரளா ஐபிசியினுடைய டைரக்டர் சாம் பாஸ்டர் நிற்கிறாங்க. ஆமாம், சாம் பாஸ்டர் முன்னால் நிற்கிறாரு, இவர் பின்னால் நிற்கிறாரு. அப்போ அவர் கேட்குறாரு, உபதேசம் எவ்வளோ போவானா அப்படின்னு. அவர் சொன்னார், நான் அமெரிக்கா போவேன். அப்போ அவர் கேட்குறாரு, உன் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு. அந்த காலத்தில் பேங்க் பேலன்ஸ் 2 லட்சம் ரூபாய் இருந்தால் தான் அமெரிக்காவுக்கு என்ன செய்வான்? விசா ஸ்டாம்பிங் பண்ணுவான். அவர் சொன்னார், எந்த கையில் 10 பைசா இல்லை, பின்னா என்ன நோக்கி நிற்குவான் அப்படின்னு. எல்லாம் எந்த தெய்வம் நோக்கி கொடு.
இல்லையா? அவருடைய விசுவாசம் எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார்னு பாஸ்போர்ட்டை வச்சு நிற்கிறார். அப்போ இவருக்கு 10வது ஆளாக அவர் முன்னே நிற்கிறாரு. போகிறாரு. அவங்க அந்த அம்மா ஒரு மேடம் தான் உள்ளே நிற்கிறாங்க. கேட்குறாங்க, நீ எதுக்கு அமெரிக்கா போகிற? அவர் ஏதோ காரியத்தை சொல்கிறாரு. உன் பேங்க் பேலன்ஸ் சொன்னேன், எனக்கு 25 லட்ச ரூபான்னு பெருமையாக சொல்கிறாரு. 25 லட்ச ரூபா இருக்கிற உனக்கு எதுக்கட அமெரிக்கா, உனக்கு விசா இல்லைன்னு தூக்கி போடுறாரு. இவர் பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு வர்றாரு. உதவி 25 லட்ச ரூபா பேங்க் டெபாசிட்டில் எனக்கு ஒரு விசா என்ன இல்லைன்ட்டான், உனக்கு என்ன ஆக போகுதோ அப்படின்னு இவர் பின்னால் போய் ஒரு தூணில் அப்படி சாஞ்சி பார்த்துக்கிட்டே இருக்கார். உபதேசிக்கு என்ன நடக்க போகுது? இவர் நேரம் வந்தது. அந்த மேடத்தை பார்த்தாங்க. ஞான் அவர் சொன்னது, ஞான் அமெரிக்கா கோ, யூ புட் விசா. பேச தெரியல. வாட்டு அந்த அம்மா வாட்டு கேட்க இவர் மறுபடியும் சொல்றாரு, ஞான் அமெரிக்கா கோ. அவர் தெரிஞ்ச இங்கிலீஷ், நான் அமெரிக்கா கோ, யூ ஸ்டாம்பி. மறுபடியும் கேட்குற அந்த அம்மாவுக்கு கோபம் வந்து பாஸ்போர்ட்டை பிடுங்கினாங்க. ஸ்டாம்பிங் எடுத்தாங்க, கடகடான்னு போட்டாங்க, தூக்கி போட்டாங்க. போ அப்படின்னு திறந்து பார்த்தா 10 வருஷத்துக்கு விசா அடிச்சிருந்தாங்க. அப்போ அவர் நிற்கிறாரு அங்கே காத்து. உதேசிய பாஸ்போர்ட்டுங்க திறந்து பார்க்காரு. அவருக்கு வாயில் என்ன இல்லை, வார்த்தையே வரல. அவர் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன தெரியுமா? உபதேசி, தாங்களுக்கு வித்தியாபியாசம் இல்லை, பிராப்தி இல்லை, കാണുവാൻ കഴിവില്ല, உங்களுக்கு திறமை இல்லை, பார்க்க அழகில்லை, ஒன்றும் இல்லை. പക്ഷെ ഒന്ന് ഞാൻ അറിയുന്നു, കർത്താവ് നിന്നോട് കൂടെയുണ്ട്. ஹல்லேலூயா. இதுக்கு பேர் தான் கிருபை. ஏசப்பா உங்களோட பிரயாணம் பண்ணுவார். தகுதியை வச்சு அல்ல, கிருபையை வச்சு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? இதுதான் கிருபை. ஹல்லேலூயா. ஓ, டாப்பில் கொண்டு நிறுத்துவார். எங்கே கொண்டு நிறுத்துவார்? டாப்பில். பிகாமில் 5 அரியர் வாங்கியிருக்கிறான். எத்தனை அரியர் வாங்கியிருக்கான்? 5 அரியர் வாங்கியிருக்கிறான். தீர்க்க தரிசனம் என்னன்னா, நீ அமெரிக்கா போகணும். 5 அரியர் வாங்குறான், அமெரிக்கா போக முடியுமா? இன்டர்வியூ, கேம்பஸ் இன்டர்வியூ வருது, பங்கெடுக்கிறாங்க. இவனை விசுவாசத்தில் போய் பாட்டு சொன்ன மாதிரி ஜெபம் பண்ணி. ஆனால் இந்த தீர்க்க தரிசனத்தை நம்புகிற விதம் இருக்குது. சிலவங்க வாய்ப்பு இருந்தால் நம்புவாங்க, வாய்ப்பு இல்லைன்னு என்ன மாட்டாங்க, நம்புவாங்க. இவர் 5 பேர்கிட்ட கேட்டிருக்கான், உனக்கு வாய்ப்பு உண்டாகாது. ஆனால் ஊழியக்காரர் சொல்கிறாரு, கட்டாயம் நீ போகணும். போய் அவன்கிட்ட கேள்வி கேட்குறான். கேட்ட கேள்விக்கெல்லாம் அவனுக்கு சரியான பதில் தெரியலை. இப்போ அவன் ஒரு சொன்ன வார்த்தை, நான் உண்மையாக இருப்பேன். நான் என்ன செய்வேன்? உண்மையாக இருப்பேன். கையில் ஒரு பைபிள் எடுத்து காட்டினான். நான் இதை வாசிக்கிறவன், உண்மையாக இருப்பேன், ஆண்டவர் என் உள்ளத்தில் இருக்கிறார் அப்படின்னு. அப்போ அவர்கிட்ட கேட்குறாரு, 5 அரியர் உள்ளவன் அமெரிக்கா போக முடியாது, உனக்கு தெரியாதான்னு கேட்குறாரு. இன்டர்வியூ பண்ணுறவர். அவர் சொன்னார், எனக்கு எல்லாமே தெரியும், ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், எனக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறார், அவர் என்னை அமெரிக்கா கொண்டு போவார். இந்த வார்த்தை சொன்ன மாத்திரத்தில் யூ ஆர் அ பெஸ்ட்டு ஒன்று அப்படின்னு முதல்ல தீர போட்டு கையில் கொடுத்தான். இல்லையா சொல்லுங்கள்? வேலை செய்து கொண்டு 5 அரியரும் கம்ப்ளீட் பண்ணார். இன்றைக்கி அமெரிக்காவில் இன்ஜினியராக இருக்கிறாரு. உலகம் ஒன்று. நமக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம ஒரு தகுதியை நமக்காக வளர்த்துக்கிட்டு அந்த தகுதியை வச்சு முயற்சி பண்ணுவோம். பார்த்தீங்களா? அங்கே தான் தோல்வி வரும். உன் தகுதிக்கு தக்க தான் நீ நிற்பாய். ஆனால் கிருபை வந்துன்னா யோசேப்பை போல உன்னை அரியணையில் கொண்டு கர்த்தர் வைப்பார். மும்பைக்கு போயிருக்கிறேன். ஒரு ஆள் என்னிடத்துல ஏஜி சர்ச்சில் ஒரு பெரிய ஒரு பிலிவர், அவர் என்ன ஜெபம் பண்ண பாராரு. அவர் டாட்டா கம்பெனியோடைய கார் பார்த்தா கலெக்டர் மாதிரி டிரைவர் செக்யூரிட்டியோடு வரார். அவர் தமிழ்காரர், திருநெல்வேலிக்காரர் ஜெபம் பண்ண வராரு. ஜெபம் பண்ணிட்டு கேட்டார். பார்த்து ரொம்ப உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சித்தியில் செக்யூரிட்டி எல்லாம் நிற்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, பாஸ்டர், நான் பீகார் ஸ்டேட்டு முழுவதற்குமே டாட்டா ஸ்டீலுடைய எம்டியாக இருக்கிறேன். அந்த ஸ்டேட்டில் ஒரு இன்ச்சு ஸ்டீல் மூவ் ஆகணும்னா என் சிக்னேச்சர்லாம் மூவ் ஆகாது. கர்த்தர் என்ன அவ்வளோ உயர்த்தி இருக்கிறார். அப்போ நான் அவரை பார்த்தேன், ஐயா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு. அவர் சொன்னார், நான் 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன். 14 வயசுல இந்த தேசத்தில் ஓடி வந்தேன். டாட்டா ஸ்டீலில் நான் சேர்ந்தேன். சாதாரண வேலைக்காரனை தான் சேர்ந்தேன். என்னுடைய உண்மை, என்னுடைய ஜெபம், எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய கிருபை என்னை உயர்த்தி வச்சிருக்கேன். நான் இந்த கூட்டத்திலேருந்து சொல்கிறேன், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், மகனே, கோனில் வைத்து உனக்கு ஒரு அபிஷேகம் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஆவியில் காண்கிறேன். சில கிரீடங்கள் நிற்கிறது.
உனக்கு மேலே ஒரு அபிஷேகத்தை ஊற்ற போகிறார், ஒரு கிரீடத்தை வைக்க போகிறார். விசுவாசி, வார்த்தையை விசுவாசி. கப்பா என் மேலே வைக்கணுமாப்பா, என் மேலே ஒரு கிருபை ஊட்டுங்க, என் குடும்ப சூழ்நிலை மாறணும், நான் இப்படியே நேர்கோட்டில் போக விரும்பலை, உமக்காக எதையாக செய்யும்படியாக இன்றைக்கு கீகோனில் உள்ள ஒரு அபிஷேகத்தை ஊற்றும். எத்தனை ஒரு ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆயத்தமாக இருக்கிறீங்க. அப்போது நீங்கள் நீதி செய்கிறீங்க, உண்மையாக இருக்கீங்க, கர்த்தருக்கு சேவை செய்கிறீங்க, தொடர்ந்து அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு உண்டாகிற ஆசீர்வாதத்தில் முதல் மண்டலம் என்னது? கிருபையை ஊற்றுவார். அல்லையா? தகுதி இல்லாத சாலமோனை அபிஷேகம் பண்ணது போல உன் மேலே ஒரு அபிஷேகத்தை ஊற்றுவார். அடுத்த ஒரு ஆற்றுக்கு பெயர் மட்டும் சொல்லப்படுகிறது, இதக்கேல் என்று பெயர். என்ன பேருங்க? அப்படிதானே? வாங்க, தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம். சீக்கிரமாக வசனம் பார்த்தீங்க, எனக்கு நேரம் இல்லை. 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதே தான். ஒன்பதாம் வசனம் பார்த்தீங்க, நேரம் இல்லை. 9வது வசனம். பதினோராம் வசனம். போதும், என்ன கவனிக்க, எல்லாரும் நல்லா கவனிக்க. இதக்கேல் அப்படின்னா வேகமாக. சொல்லுங்க, என்ன வேகமாக? உன் ஜெபம் வேகமாக கேட்கப்படும். எப்படி கேட்கப்படும்? வேகமாக. எப்படி வேகமானா, நீ கர்த்தருடைய சமூகத்தில் அதிக நேரம் செலவிடுகிறபடினாலே பரலோகம் உன்னை ஸ்பெஷல் லிஸ்ட்டில் கொண்டு வச்சிருவாங்க. இல்லையா? சொல்லுங்க, எந்த லிஸ்ட்டில்? பரிசுத்தவான்களில் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறவங்களுக்கு என்று. நல்லா கவனிங்க, ஒரு பெரிய ஆழமான சத்தியம், ஆனால் உண்மையான சத்தியம். அதிகமாக ஜெபிக்கிறவங்களுக்கென்று பரலோகத்தில் ஒரு தூபபீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன தூபபீடம்? தூபபீடம். நம்ம ஜெபிக்கிற ஜெபம், அந்நிய பாஷையெல்லாம் நம்ம வாயில் சொல்கிறோம், இது புகை போல மேலே போகுது. என்ன போகிறது? இந்த வேண்டுதல்கள்லாம் புகை போல போய் அந்த பாத்திரங்களை எல்லாம் நிரப்புகிறது. எது? நமக்கான தூப கலசத்தை நிரம்பி வழியை செய்யும் போது அடுத்த நிமிடத்தில் பதில் புறப்பட்டு வரும். அல்லேலூயா! இப்படித்தான் ஆண்டவர் கிரியை செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்காக ரெக்கமெண்ட் பண்ணுவார். ஆண்டவரே, உமக்காக, உம்முடைய நாமத்தில் உண்மையாக இருக்கிற மனுஷன், உம்முடைய பரிசுத்தவான், உமக்கென்று சேவை செய்கிறவன், இவன் காரியம் துரிதமாய் செய்யணும்னு சொல்லும் போது கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா! சொல்லுங்க. ஜெபம் வேகமாக கேட்கப்படும். எப்படின்னா, உன் வாய்மொழி என்ன வருதோ அது நடக்கும். அல்லேலூயா! சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ உனக்குள்ளே உன் மாம்சம் சொல்ல ஆரம்பிக்கும், கர்த்தர் உன் கூடவே இருக்கிறார். ஒரு ஸ்பெஷல் கனம் உண்டாகும். என்ன உண்டாகும்? ஸ்பெஷல் கனம் உண்டாகும். ஆந்திர மாநிலத்தில் 4 வயது ஒரு பெண். எத்தனை வயசு? சிறு பெண்ணு. 4 வயசில் உங்கள் அப்பா அம்மா ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறாங்க. அப்பா அம்மா ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறாங்க. சொந்த சித்தி வீட்டில் கொண்டு அந்த பொண்ணை விடுறாங்க. நல்லா படிக்கிற பொண்ணு, 1ஆம் கிளாஸில் நல்லா துடிப்பாக போனது. அது வீட்டில் 2 பிள்ளைகள் இருக்குது. ஆனால் அவங்க சித்தி கொடுமைக்காரி இவ்வளோ பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பலை. எங்கே அனுப்பலை? பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பலை. 5ஆவது வயதுலேருந்து வீட்டில் வளர்த்துனவன் 7ஆவது வயசில் 2 ஆட்டுக்குட்டியை பிடிச்சி மேய்க்க அனுப்பிட்டான். இந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் போகிற இடத்துல ஆடு மேய்க்கிற ஒரு சகோதரர், அவர் கிறிஸ்தவராக இருந்து சுவிசேஷம் சொல்ல ஆரம்பித்தார். உன் வாழ்க்கை மாறணுமா? இந்த பொண்ணு இந்த கட்டத்தை எல்லாம் சொல்லி, ஏசப்பா இருக்கிறாரு, ஏசு தேவடு நின்று காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி சுவிசேஷம் சொல்ல ஆரம்பித்தது. கொஞ்ச நாளில் ஆண்டவர் கஷ்டத்தையும் எல்லாம் பார்த்து அபிஷேகம் பண்ண ஆரம்பித்தார். இந்த பொண்ணு ஆடு மேய்க்க வரும்போது அங்கே ஒரு மரத்துக்கு கீழே இருந்து அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கும், ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கும். என்ன ஆச்சுன்னா, ஒரு குறிப்பிட்ட நாள் வரும்போது கர்த்தர் இது மேலே அபிஷேகத்தை ஊற்றினார். ஒரு 3 வருடத்துக்கு பிறகு 10ஆவது வயதில் நடந்த சம்பவம்.
10வது வயது கிராமத்தில் இருக்கோம். அந்த கிராமத்தில் என்ன நடக்கிறது நாளை கூப்பிட்டு சொல்லுவோம். நாளை இன்னார் மறிக்க போகிறாங்க, இன்னாருக்கு இந்த இடத்துல ஒரு ஆக்சிடெண்ட்டு நடக்க போ, அவள் வாய்மொழியில் எல்லாம் வருதோ அது நடக்க ஆரம்பித்தது. அல்லையா சொல்லுங்க. ஆமேன். அப்பா அம்மா எம்மை இழந்து 10 வருஷமாய் தவித்த இவளை 11வது வருடம் இவள் லைஃபே தலைகளை மாற்றிட்டு கிருபை வந்து ஆரம்பித்தது. இவளிடத்தில் குறி கேட்பதற்கு, கால்களை கேட்பதற்கு காலில் ஜனங்கள் வர ஆரம்பித்தாங்க. அல்லையா சொல்லுங்க. ஆமாம், அதுவரை தலையிலே கொட்டிக்கொண்டிருந்த இவங்க சித்தியானவங்க இவளுக்கு சிங்காசனம் விட்டு கொடுத்தார்கள். அல்லையா சொல்லுங்க. ஆமே. இவங்களை சுற்றில் ஒரு கூட்டம், சின்ன பொண்ணு தான், இவங்களை சுற்றில் எப்பவும் கூட்டம் இருக்கும், ஜனங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க வாய்மொழியில் வியாதிகள் மாறுது, கேன்சர் மாறும். கர்த்தர் இவள் மூலம் கிரியை செய்ய ஆரம்பித்தார். எப்போ பார்த்தாலும் ஜபத்திலே தான் இருப்பார். இந்த அபிஷேகம் அதிகமாக வந்துட்டுன்னா வீண் பேச்சு நம்ம வாயில் வராது. இதுதான் அடையாளம். யார் கூட அதிகமாக பேச விரும்ப மாட்டேன். பார்க்குறவங்க கேட்பான், பெரிய கௌரவம் பிடிச்சவன் சொல்கிறோன்னு சொல்லிட்டு போகிறான். அப்பா கூட தான் அதிகமாக பேசணும். மனுஷன் கூட வீண் கதை, அந்த கதை, இந்த கதையெல்லாம் பேசாத. அநேகருக்கு இங்கே பெற்ற அபிஷேகம் போய் 2 நிமிஷத்தில் போக காரணம்னா வாய் சரியில்லாமல். இல்லையா சொல்லுங்கள். ஆமாம், ஆண்டவரோடு மட்டும் பேசுங்க. தேவையில்லாத குப்பையை நிரப்புகிற குப்பை தொட்டி எல்லாம் உங்கள் இதயம். கர்த்தருடைய வார்த்தை இருக்குன்னா எல்லா இடத்த அந்நிய பாசத்தான் இருக்கு. இல்லையா சொல்லுங்கள். அதுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குது. தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்த ஆவியோட சந்தோஷம், மகிமை. இதுதான் நம்ம வாழ்க்கை. அல்லையா சொல்லுங்க. அப்போ நீ ஜெபிச்ச உடனே என்னாகும் சொல்லுங்க. ஜெபிச்ச உடனே பதில் வரும். ஜெபிச்ச எப்பேற்பட்ட காரியத்தையும் கர்த்தர் செய்து கொடுப்பார். அல்லையா சொல்லுங்க. டாக்டர் டிஜே தினகரன் வாழ்க்கையில் நடந்தது. ஒரு மனிதன் ஆஸ்பத்திரியில் ஐசியில் வச்சிருக்கிறாங்க. டாக்டர் 1 மணி நேரத்தில் இறந்து போவான் அப்படிங்கிறார். 1 மணி நேரத்தில் டெத் ஆயிடுவான், எல்லாம் பல்செல்லாம் இறங்கிட்டு இருக்கு. இவரை போய் கூப்பிடுறாங்க. இவர் போகிறாரு. இவர் போய் ஒரே ஒரு வார்த்தை தான் ஜெபம் பண்ணார். லார்ட், ஐ நீட் ஹிம், சென்ட் ஹிம் பேக். ஆண்டவரே, இவன் எனக்கு தேவைப்படுகிறான், அவனை அனுப்பிட்டு இறங்கி போயிட்டார். அவ்வளோதான். மரணத்துக்காக போராட்டம், கட்டில் தாடி எழுப்பி உட்கார்ந்துருக்கிறான். அல்லையா சொல்லுங்க. ஒரே ஒரு வார்த்தை போதும், கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். நான் ஒன்று கேட்குறேன், நம்ம ஜெபம் பண்ணி நம்ம கண்ணு முன்னே கர்த்தர் கிரியை செய்கிற சந்தோஷத்தை விட என்ன சந்தோஷம் வேணும் சொல்லுங்கள். ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றி கொடுங்க. அல்லையா சொல்லுங்க. எல்லாரும் நம்மளை புகழ பண்ணும்போது நம்ம சொல்லுவோம், நான் அல்ல, ஏசப்பா தான் உனக்கு எல்லாம். எனக்கு உதவி செய்த ஆண்டவர் உனக்கும் உதவி செய்வார். அல்லையா சொல்லுங்க. ஏசப்பா உங்கூட இருக்கிறத பார்க்கும்போது அநேகர் ரசிக்கப்படுவார்கள், அநேகர் ஏற்றுக்கொண்டே வருவார்கள். திரள் கூட்ட தினத்தை நடத்தும்படிக்கு இந்த மலை பிரதேசத்தில் கர்த்தர் உங்களை கரங்களில் எடுப்பார். ஆமென். வழி திறக்காத அட்டிகள் கூட உன்னை வரவேற்கிறதாய் மாறும். அல்லையா சொல்லுங்க. எழுத்துன்ற வார்த்தை இன்னைக்கு அநேக இடங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ராஜ மரியாதையோட வரவேற்பு கிடைக்கும். அதை நான் செய்தே தீர்வு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை பேர் கர்த்தருக்காக நிற்க தீர்மானம் பண்றீங்க? இந்த பூவுலகத்தில் நம்ம சாதிக்கிறது ஒன்றுமே வராது. ஆனால் கர்த்தர் போடுறதுக்கு முன்னால ஒரு அட்டியாவது அசைச்சிட்டு போன ஆண்டவரே, ஒரு கூட்டை இழுத்து வச்சுட்டு போகணும் ஆண்டவரே என்ற வைராக்கியத்தோடு கர்த்தருக்காக நில்லு. இப்போ இதயத்தில் என்ன கொள்கிறாயோ ஆவியானவர் உன்னிப்பாய் கவனிக்கிறார். உன் ஜெபத்துக்கு பதில் வரும், துரிதமாய் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? துரிதமாய் வரும். கர்த்தர் நீ ஜெபிக்கிறது எல்லாம் பதில் கொடுக்க ஆரம்பிப்பார். சரி, கடைசியாக நான் முடிக்கிறேன். கடைசி ஆற்றுக்கு என்ன பேர்? ஒரு 10 நிமிஷம் முடிக்கிறேன். கடைசி ஆற்றுக்கு ஐபிராத் என்று பெயர். முதல் ஆற்றுக்கு என்ன பேர் சொன்னோம்? பைசோன். 2வது கீகோன். கீகோன்னா கிருபையின் பள்ளத்தாக்கு. 3வதுக்கு இதற்கெல்லாம் என்ன? வேகமாக, அப்படின்னா விரைவாக உன் ஜெபத்துக்கு என்ன வரும்? பதில் வரும். தாமதிக்காது. 4வது ஐபிராத் என்றால் வாக்கு தத்தங்களில் நிறைவேற்றம். சொல்லுங்க. இப்போ ஒரு கோர்வையாக நான் பேசிட்டு இதுக்கு விளக்கத்தை சொல்லி ஜெபிக்க போகிறோம். நீங்கள் தொடர்ந்து அந்நிய பாஷை பேசும்போது உங்களுக்குள்ள ஒரு நீதி உண்டாகும். என்ன நீதி? கர்த்தருக்கென்று செயல்பட வேண்டும் என்ற நீதி. உங்களை பொன்னாக புடமிட்டு பொன்னாக தொலங்க செய்து உங்களை நல்லதையே செய்ய வைக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண ஆரம்பிப்பார். நீங்கள் ஜெபிக்கிறீங்க, கர்த்தர் உங்களை புடமிட்டு வேறு பிரிக்கிறார், உங்கள் மேலே கிருபையை ஊற்றுகிறார். என்ன ஊற்றுகிறாரு? கீகோனில் கொண்டு வந்து கிருபை ஊற்றுகிறார். அப்போ ஊழியம் செய்ய வைக்கிறார். நீங்கள் என்ன செய்கிறீங்க? அபிஷேகம் பண்ண படுகிறீங்க. நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார், கிருபை ஊற்றுவார்.
இப்படி கிருபை ஊற்றப்படுகிற நீங்கள் எதை ஜெபம் பண்ணாலும் உடனே பதில் கிடைக்கும். அதில் சொல்லுங்க, எதை ஜெபம் பண்ணாலும். நாலாவதாக சொல்கிறேன், உங்கள் வாக்கு தத்தங்கள் எவ்வளவு பெரிதானாலும் கர்த்தரே நின்று நிறைவேற்றுவார். ஆமேன்னு சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. ஐயா ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம். அதனுடைய 15 முதல் 21 வசனம் சீக்கிரமாக. உடன்படிக்கை பண்ணி, நல்லா கவனிக்க, அண்டர்லைன் பண்ணணும். எகிப்தின் நதி துவங்கி ஐபிராத்து நதி வரைக்குமான எல்லைகள் பெரிய நதி முள்ள மட்டுமே கேனியரும் உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார், வாக்கு பண்ணுகிறார். சரி, ஒரு வசனம் கூட எனக்காக வாசிக்கும். அதே 15ஆம் அதிகாரம் 7-8 வாசிக்கும். போதும், நன்றி. இப்போ கடைசி பகுதி ஒரு 10 நிமிஷத்தில் முடிப்பேன். ரொம்ப கவனமாக கேட்கணும், முக்கியமான செய்தி. வாக்குத்தத்தங்களை எல்லாம் என்ன செய்வார் ஆண்டவர்? சொல்லுங்கள், வாக்குத்தத்தங்களை எல்லாம் எப்படி நிறைவேற்றுவார் ஆண்டவர்? இப்போ ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தைக்காக ஜெபம் பண்ணுறான், குழந்தை கிடைக்கல. அப்போ ஆண்டவன் கையை பிடித்து வெளியே கொண்டு வந்து வானத்தின் நட்சத்திரங்களை பார், இவ்வண்ணமாக உன் சந்ததி உண்டாயிருக்கும் அப்படிங்கிறார். இவன் தேவனை விசுவாசித்தான், தேவன் அதை நீதியாக எண்ணிட்டார். அப்புறம் கேட்குறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு, சந்ததி இவ்விடமாய் தருவேன், நீ கால் மிதிக்கு இந்த தேசத்தை முழுவதும் உனக்கு சுதந்திரமாய் தருவேங்கிறார். எப்படி தரங்கிறாரு? சுதந்திரமாக தருவேங்கிறார். அப்போ ஆபிரகாம் ஒரு கேள்வி கேட்குறாரு, இதை எதனாலே நான் அறிவேன்? குழந்தைய வானத்தை பார்த்து திருநீர் தருவீர்னு அறிஞ்சிட்டேன், இந்த லேண்டெல்லாம் நான் எப்படி சுதந்திரிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது நல்லா கவனிக்க, ரொம்ப முக்கியமான பகுதி. ஆண்டவர் சொல்கிறாரு, 3 வயது கிடா காளை அப்படி தானே வெள்ளாட்டை எல்லாம் என்ன செய்வா கொண்டு வந்து எனக்கு முன்பாக என்ன செய், முறித்து வை அப்படிங்கிறார். சரி, இப்போ கவனிக்கணும், அநேகர் பிரசங்கம் பண்ணி கேட்டிருப்பீங்க, அவர் புறாவை சரியாக முறிக்காததுனால தான் சந்ததிகளுக்கு சாபம் வந்தது. 4 தலைமுறையாக என்ன செய்தாங்க, அவங்க எகிப்தில் அடிமைகள் ஆனார்கள். அது முழுக்க முழுக்க பொய், அப்படி உண்மையே கிடையாது. உண்மை என்னன்னா, அந்த காலத்தில், எந்த காலத்தில்? ஆபிரகாமின் காலத்தில் ஒரு லேண்டு ஒரு ஆளுக்கு நமக்கு கொடுக்கணும்னா, அவன் நான் பாஸ்டர் எடுத்துக்கொள்வோம், பாஸ்டருக்கு ஒரு லேண்டை நான் கொடுக்குறேன்னா டாக்குமெண்ட் யார் வாங்கிட்டு வருவோம்? சொல்லுங்க, பாஸ்டர் தான் வாங்கிட்டு வரணும். டாக்குமெண்ட் யார் வாங்கணும்?
யார் லேண்டு வாங்குறாங்களோ அவங்க தான் டாக்குமெண்ட் வாங்கிட்டு வரணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்களே 3 வயது கிடா, அதானே வெள்ளாடு, வேற என்னம்மா, இதுதான் அந்த காலத்து டாக்குமெண்ட். அதாவது ஒரு லேண்டை நான் வாங்கினோம்னா அந்த தேசத்து மூப்பர்களை நான் வரவழைக்கணும். வரவழைத்து இன்னாருடைய லேண்டை நான் வாங்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது மூப்பர்கள் சொல்லுவாங்க, கொடுக்குறவன்ட்ட சொல்லுவாங்க, வாங்குறவங்கள்ட்ட சொல்லுவாங்க, நீ இப்போ டாக்குமெண்ட் என்ன செய், இதெல்லாம் எடுத்துடுவான்னு சொல்லுவாங்க. அப்போ தேசத்து அந்த மூப்பர்கள் நிற்க ஆட்டை 2 துண்டாக்குவாங்க. என்ன செய்வாங்க, கழுத்தில் இருந்தால நடுவில் 2 துண்டாக்கி 2 துண்டமாக வைப்பாங்க. அப்போ 3 ஆடுனா இப்படி பாய் நிலத்துக்கு அங்கே ஒரு ஆடு, ஒரு ஆட்டை 2ஆக பிறந்து 2 துண்டா அப்படி வச்சிருவாங்க. வச்சுட்டு நல்லா கவனிக்கணும், இந்த ஆட்டினுடைய ரத்தம் இருக்கிறதல்லவா, இந்த ரத்தத்தின் நடுவில் தான் உடம்படிக்கை நடக்கும். எது நடக்கும், உடம்படிக்கை நடக்கும். எப்படின்னா இப்போ நான் பாஸ்டருக்கு அந்த லேண்டை வாங்க கொடுக்க போகிறேன்னா இவர் தான் வாங்க போகிறார், இவர் தான் என்ன செய்கிறாரு, வாங்க போகிறார். இவர் அந்த 2 மாம்ச ரத்த துண்டத்துக்கு இடையில என்ன கடந்து வருவார். என்ன செய்வார், இக்கரை வந்துட்டு சொல்லுவார், பாஸ்டர் எனக்கு அவர் வாங்க போகிற, இவர் என்ன வாங்குறவர் தானே, இவர் நினைக்கிறவர் வாங்குறவர், பாஸ்டர் எனக்கு கொடுக்க போகிற இந்த இடத்தையெல்லாம் நான் இத்தனை ரூபாய்க்கு வாங்க நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு 3 தடவை சொல்லி அந்த இரத்த துண்டத்துக்கு தாண்டி அந்த வசத்துக்கு நிற்பார். அப்போ கொடுக்குறவனாகிய நான் வருவேன், நான் பாஸ்டருக்கு நான் சொல்லப்பட்ட இந்தந்த இடத்தையெல்லாம் இத்தனை ரூபாய்க்கு நான் கொடுக்க சம்மதிக்கிறேன்னு சொல்லி இந்த 2 மாம்ச துண்டத்தின் இடையில இரத்தத்தின் நடுவே நடந்து அக்கறைப்பட்ட பிறகு 2 பேர் தோளில் கை போட்டு கொண்டு இருக்கும்போது அந்த மூப்பர் வருவார். யாருங்க, இந்த உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தர், அவர் தான் மூப்பர். அவர் வந்து சொல்லுவார், இவர்கள் இட்ட ஆணையின்படியே, எப்படிங்க, 2 பேரும் சொல்லப்பட்ட ஆணையின்படியே ஆக கடவது. இதை மீறும் பட்சத்தில், என்னதுங்க, இந்த உடன்படிக்கை யாராவது ஒருவர் மீறும் பட்சத்தில் ஆட்டை போல துண்டிக்கப்படுவார்கள் என்ற உரத்த சத்தமாய் 3 முறை சொல்லுவார். உடன்படிக்கை முடிந்தாயிற்று. இப்போ புரிஞ்சு உங்களுக்கு. இப்போ யார் வாங்கிட்டு வந்திருக்கிறோம், ஆபிரகாம் என்ன வாங்கிட்டு வந்திருக்க, ஆடு. அவருக்கு தான் லேண்டை யார் கொடுக்குறேன்னாரு, ஆண்டவருக்கும். ஆட்டை முறித்தது யாரு, ஆட்டம் வெட்டினது யாரு, ஆபிரகாம். அங்கே எழுதியிருக்கு பாருங்க, ஆட்டை வெட்டி துண்டங்களா வச்சான், துண்டங்களை வச்சான். ஆண்டவர் ஆட்டை தாண்டா கொண்டு வா, அதுக்குள்ள வெட்டி எரிஞ்சிட்டான், துண்டமா வச்சு. இப்போ வாங்குறவன் கிடக்கணும் இல்லையா, வாங்குறாள் என்ன செய்யணும், கிடக்கணும். இப்போ இந்த நேரம் பார்த்து, அதாவது இந்த ஆபிரகாமுடைய கேரக்டர் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். கல்லறையை கூட காசு கொடுத்து வாங்க 4 பேர். ஆமாம், அங்கே சொல்கிறாங்க, மக்பல்லா குகையை எடுத்துக்காங்க, சாராவை அடக்கணும், காசு தந்தா கல்லறை வாங்குறேன், சும்மா அவளை திரட்ட கூட எனக்கு அவ்வளவு பிடிவாதம் கொண்ட ஆள் யாரு, ஆபிரகாம். அது யாருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். அப்போ தான் ஆண்டவர் ஒரு ஐடியா செய்தார், எல்லாத்தையும் முறிக்கும்போது பறவையை முறிக்காத வருஷம் நேரம் வந்த உடனே கர்த்தர் இவருக்கு அயந்த நித்திரை கர்த்தரை அனுப்பிட்டார். என்ன கேட்டார், விட்டா மனுஷன் என்ன செய்வான், ஓடி போயிடுவான்னு சொல்லி அவனுக்கு நித்திரை கொடுத்துட்டார். நீங்கள் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அதில் 15, 17 வாசிக்கும் போது அக்கினி சூளை, அந்த வசனம் வாசிமா, சத்தமாக வாசி பாருங்க. சூரியன் அஸ்தமித்து காரில் உண்டான போது இதோ பாருங்க, அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலை போன்ற ஒன்று கடந்து சென்றது. அப்ப என்ன அர்த்தம், இந்த 2 துண்டங்களுக்கு நடுவில் கர்த்தரே கடந்து போனார். அல்லேலூயா. கர்த்தர் கடந்து போயிட்டு சொல்றாரு, ஆபிரகாமே, எகிப்து முதல் ஐபிராத்து நதி உள்ள தேசத்தை, இந்த ஜாதிகளோட தேசத்தை நானே உனக்கு கொடுக்கிறேன், நானே உன் டாக்குமெண்ட்ல சைன் பண்றேன்னு கர்த்தரே உடன்படிக்கை பண்ணி கொடுத்தார். ஏன் ஆபிரகாம கடத்தி விடாம கர்த்தரே கடந்தார்? இதான் ஒரு கேள்வி வரலாம் இல்லையா. அவனை கடந்து போய் அவன் ஆண்டவர் எனக்கு தர்ற தேசத்தை எல்லாம் நான் வாங்கி கொள்றேன் அப்படின்னு ஒரு காசு சொன்னா, தேசம் கர்த்தருடையதே ஆகிலும் காசு கொடுத்தா தான் கிடைக்கும் இல்லையா, சொல்லுங்க. தேசம் கர்த்தருடையதே ஆகிலும் காசு கொடுத்தா தான் கிடைக்கும். அப்படி ஒருவேளை ஆபிரகாம் சேர்த்து வச்சிருந்தா ஒரு 10 ஏக்கர், ஒரு 20 ஏக்கர், ஏன் ஒரு சின்ன தேசமாக அவனுக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் ஆண்டவர் கொடுத்தாருன்னா பாருங்க,
இந்த தேசத்திலிருந்து ஒரு தேசத்தையே கர்த்தர் பிடிக்கி கையில் கொடுத்தார். எகிப்தின் நதி துவங்கி ஐபிராத் நதி வரைக்குமான இத்தனை ஜாதிகளுடைய தேசத்தை நான் உனக்கு சந்ததிக்கு தருகிறேன்னு கர்த்தர் அவனோடு உடன்படிக்கை பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஒரு 5 சென்ட் இடத்துக்காக போராடலாம், ஒரு எஸ்டேட்டியை தூக்கி கையில் கொடுத்துப்பார் கர்த்தர். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொருளாதாரத்தில் நீ நலிவடைந்தன் உண்டு, ஒன்றுமில்லாமல் அவரை விசுவாசித்து அவரை பின்பற்றி வந்ததினால இந்த பாஷையை பேச 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 உனக்கு பொருளாதாரத்தில் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார், ஒரு வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுதான் ஆவியானவர் உங்களுக்கு சொல்ல வந்த செய்தி. ஹல்லேலூயா. ஒரு விஷயம் ரிவைண்ட் பண்ணுறேன், மனத்தில் ஆழமாக எழுதி வச்சிக்கா. எப்போது இதை அப்பியசி சொல்லிக்கொண்டே இரு, நீ நிச்சயமாக இந்த தேசத்தில் ஆசீர்வதிக்கப்பட போகிறாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாக நடக்கும், நிச்சயமாக நடக்கும். நான் அதை உறுதியாக விசுவாசிக்கிறேன். ஆவியானவர் உள்ளத்தில் ஆமேன் என்று சொல்லுகிறார். நிச்சயமாக அப்படியாக கடவுது. சபை பெருக போகிறது, வளரப்போகிறீங்க, நீங்கள் உயர போகிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போம்மா, எல்லாரும் எழுந்திருப்போம். ஆவியானவரே, இந்த மகிமையின் அபிஷேகத்தை நான் பெறணுமே, இந்த மகிமையின் அபிஷேகத்தை நான் பெறணுமே. இந்த மகிமையின் அபிஷேகம் எனக்குள்ளே ஊற்றுங்க ஆண்டவரை. வாயின் விரிவோ வைசோன், வாயின் விரிவோ. பேச 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 அந்நிய பாஷை பேச 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 நீதி உண்டாகும். நீ நல்ல காரியம் செய்கிறவனாய், நல்ல காரியங்களையே செய்கிறவனாய் கர்த்தர் உன்னை வேறு விரிப்பார். நல்லதையே செய்யும்படிக்கு கர்த்தர் உள்ளத்தில் தூண்டுவார். நல்ல காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கும்படிக்கு ஆவியானவர் உன்னை நழி நடத்துவார். நீ நல்லதையே செய்யும் போது விசேஷித்த திட்டங்களை, விசேஷித்த ஊழியங்களை கர்த்தர் உனக்கு கைகளிப்பார். அது மாத்திரமல்ல, கீகோனுக்கு கொண்டு வந்து சில கிருபையின் அபிஷேகத்தை உன் மேல ஊற்றுவார், வரங்களை ஊற்றுவார், வல்லமையை ஊற்றுவார். இதுவரை இல்லாத அளவுக்கு ஆவியானுடைய அசைவாடுதல் உன் மேல உண்டாகோ, உன் மேல உண்டாகோ. கிருபை பெற்ற நீ ஜெபித்த உடனே பதில் உண்டாகும். இதை கேள் என்றால் வேகமாக, உடனடியாக பதில் வரும். மட்டுமல்ல, உனக்கான வாக்கு தத்தம் எல்லாம் நிறைவேறும். ஓ ரிவக்கரா. எல்லாரும் வாய்களை திறந்து கண்களை மூடுவோம்மா, எல்லாரும் கண்களை மூடுவோம். உங்கள் ஆவி வருமானப்படட்டும். உங்கள் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க, ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. வாய்களை திறந்து அந்நிய பாஷை பேசுங்க, அந்நிய பாஷை பேசுங்க. விடாதீங்க, விடாதீங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நம்ம பேசி முடிக்க போகிறோம். சாபால பக்கட தர கடா தோகே கே தலகா தகதோ தேகே தேகே தோடோபோ. அக்கினி 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 அபிஷேகம், அக்கினி அபிஷேகம். என் ஜனத்தை பிடிக்கட்டும், என் ஜனத்தை பிடிக்கட்டும். பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றுக்கோ. விலையேறப்பட்ட பொக்கிஷம், விலையேறப்பட்ட பொக்கிஷம். நிரப்புங்கப்பா, நிரப்புங்க. அளவில்லாமல் நிரப்போம், அளவில்லாமல் நிரப்போம். ஓ ரியா கரதன கடா தலதன கடா துவடபி. ஓ ஓ ஓ. மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டார். கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, ஊற்று 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 மாண்டவர. சபர பாபா பாபா, சபர பாக்கா பாபா, சுகர பாபா லதர. ஓ ஹalleluya. உன்மேலோ உன் சந்ததி மேலோ கர்த்தருடைய ஆவி அளவில்லாமல் ஊற்றப் போகிறார். ஆவி அளவில்லாமல் ஊற்றப்படுகிறார். என்னை நிரப்பும் ஆண்டவரே, என்னை நிரப்பும் அப்பா, என்னை நிரப்பும். வற்றாத ஜீவ நதியா என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்படும் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு ஒரு நதியை புறப்பட பண்ண போகிறார். அபிஷேகம் என்ற ஒரு நதி உன் இதயத்திலிருந்து புரண்டோடுகிறது, புரண்டோடுகிறது. அதனுடைய ஊற்றுக்கள் புறப்படுகிறது. சரகலதன கடதரகர சகரதரல பக்கா தொலவேகே சரகலத. கையை தட்டு, கையை தட்டு, நல்லா தட்டு. துரபக்கா. வாரு 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 மாண்டவரே,
உன் ஜனங்களை நிரப்போ, என் ஜனங்களை நிரப்போ. ஆழவில்லாம ஆழவில்லாம ஆழவில்லாம